கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த வாரம் சிலுவை பாடுகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலை குறித்து தியானம் பண்ணுவோம். அதாவது மற்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ அல்லது மற்ற ஆராதனைகளில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஜென்ரலாக தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவார். ஆனால் சிலுவை பாடுகள், உதாரணத்துக்கு குருத்தோலை ஞாயிறு வந்துச்சுன்னா அது ஸ்டாண்டர்ட், அது மாற்ற முடியாது. ஏன் குருத்தோலை பிடித்தார்கள், ஏன் அவர் கழுத மேல பவனி வந்தார், அதெல்லாம் நிலையானது, அதை மாற்ற முடியாது. அதனால சத்தியங்களை பேசித்தான் ஆகணும் இந்த வாரம் முழுக்க. இப்போ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இயேசுக்கு சிலுவை மரித்தார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிறிஸ்து ஏன் சிலுவை மரித்தார், அது நிலையானது, மாறாது, சத்தியம், அதை தான் பேசி ஆகணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கர்த்தர் உயிர் தெழுந்த நாள், அது மாறாது, சத்தியம், அதை தான் பேசணுமே தவிர இப்போ தீர்க்க தரிசனம் நமக்கு ஆண்டவரே நீங்கள் ஜனங்களுக்கு பேசுங்கப்பா அப்படின்னு பேச முடியாது. அதனால் இந்த ஒரு வாரம் மாத்திரம் சத்தியம் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஜீவா அதை கொஞ்சம் ரெடி பண்ணுறாது, அவன் கொஞ்சம் அசிக்கிட்டான். அது பசங்க பிள்ளைங்க கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சிருக்கு. கவனிங்க, நல்லா கவனிங்க. பிள்ளைங்க தள்ளி உட்காந்துங்கப்பா, நல்லா ஃப்ரீயாக உட்காந்துங்க. நல்லா கவனிங்க, நல்லா ஃப்ரீயாக தான் இடம் இருக்கு. சரி கவனிங்க, நான் சொல்கிறது புரிஞ்சு போச்சா? அப்போது இந்த வாரம் முழுக்க கிறிஸ்து இயேசு ஏன் நமக்காக சிலுவையில் பலி ஆகணும், அவருடைய சிலுவையினுடைய மேன்மை என்ன, இந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் என்ன பண்ண போனால் தியானம் செய்ய போகிறோம். இப்போ கவனிங்க, இப்போது வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிறிஸ்து இயேசு சிலுவையில் அவர் ஆணி அடித்து அவர் கொல்லப்பட போகிறார். அது சாத்தான் தலையை நசுக்கினார் அப்படின்னு இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவிய மரணத்துக்கும் சாத்தான் தலையை நசுக்கப்படுறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன? அப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த டிஃப்ரெண்ட்டாக மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் உங்களால் எவ்வளவு புரிந்து கொள்ள முடியுமோ புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். கையை உயர்த்தி எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லிங்களேன். ஆமேனா? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் இங்கிருந்து பேசுகிற இந்த வார்த்தைகளை அப்படியே உங்கள் அண்டையில் கொண்டு சேர்த்து உங்களை அப்படியே உயிர்ப்பிக்கிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அதனால் பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல செவி கொடுத்து அமைதியாக கேட்கும்போது பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்ய வல்லமையுடையவர். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக இறுதியாக அவர் எருசலேமுக்குள்ள அவர் கழுதை மேலே பெத்தானியாவிலிருந்து அவர் பவனி வருகிறார். அவர் அப்படி பவனி வரும்போது அவர் நேராக எருசலேமிலிருந்து வந்தவர் அவர் என்ன பண்ணார்னா தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தார். தேவாலயத்துக்குள்ள ஏன் பிரவேசித்தார்? அவர் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது தான் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுக்கும் குமாரனுக்கும் இருந்த உடன்படிக்கை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு கூட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள், யூதர்கள் ஆகிய நாங்கள், இஸ்ரவேலர்களாகிய நாங்கள் யெகோவா தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்கு மேசியாவை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். மேசியா எங்கள் ராஜா, எங்கள் ராஜாவாகிய கிறிஸ்து ரோமர்கள் கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி, அன்னைக்கு ரோமர்கள் முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ரோம சாம்ராஜ்யம் அன்றைக்கு இஸ்ரவேலை, எருசலேமை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நாங்கள் அநேக நாட்களாக சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறோம். எங்கள் ராஜாவாகிய மேசியா மாம்சத்தின்படியே ரோமர்கள் கையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து பிலாத்துவினுடைய அந்த சிங்காசனத்தை எடுத்து போட்டு இவர் போய் ராஜாதி ராஜாவாக உட்கார்ந்து எங்களை ஆளுகை செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருங்கூட்ட யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அல்ட்ரா ஆர்த்தோடாக்ஸ் ஜூவிஷ் என்று சொல்லக்கூடிய நல்ல தேவனுடைய வார்த்தையோடு நெருங்கி பழகி தேவனுடைய வார்த்தையில் உடன்படிக்கை செய்யப்பட்ட யூதர்கள் எல்லாருமே என்ன நம்பினார்கள் என்று சொன்னால், நாங்கள் எல்லாரும் சாகுறோம், எங்களுக்கு மரணம் வருது, நாங்கள் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கிறோம், நல்ல படிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்ல வேலைகள் கிடைக்கிறது, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுறோம், வீட்டுக்கு தேவையான வசதிகள்லாம் இருக்கிறது, எல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நாங்கள் சாகுறோம். ஆனால் எங்கள் தேவன் நித்தியமானவர், அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், தேவன் ஆவியாயிருக்கிறார்.
ஆனால் நாங்கள் சாகுறோமே, தேவனே நீர் உம்முடைய குமாரனை அனுப்பி எங்களுக்கு எங்களுடைய சாவை ஜெயிக்கும்படி, எங்களை மரணத்திலிருந்து மீட்கும்படி உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு மேசியாவை அனுப்பும் அப்படின்னு ஒரு கூட்ட யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எங்கள் மேசியா எங்களை மரணத்திலிருந்து விடுவிக்கிறவர், எங்களுக்கு மரணத்திலிருந்து ஜீவனை கொடுக்க வேண்டும், எங்களை தேவனுடைய வீட்டில், தேவனுடைய ஜப வீட்டில், தேவனுடைய வீடு, வீடு என்பது தேவனுடையது. வீடு அப்படின்னா யாருதுன்னா தேவனுடையது. யாருடைய வீட்டுக்குள்ள தேவன் இருக்கிறாரோ அது தேவனுடைய வீடு. எல்லா வீடும் தேவனுடைய வீடு அல்ல. எல்லாருமே சாவரானே, அந்த வீட்டில் சாவு இருக்குன்னா அது எப்படி தேவனுடைய வீடாகும்? அது எப்படி வீடாகும்? வீடு அப்படின்னா அதுல சாவு இருக்கக்கூடாது. உங்கள் சிந்தனைக்கு நான் ஸ்லோவா போறேன். எத்தனை பேர் உங்களால் புரிந்து கொள்ள, அப்சர்வ் பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ணிக்கங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ என்ன நடக்குதுன்னா, வீடு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும். அப்ப தேவனுடைய வீடா இருந்தால் எங்களுக்கு சாவு வரக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த சாவினுடைய பயங்கரம் என்ன அப்படின்னா, எந்த பக்கம் திசை திரும்பினாலும் ஒரே போராட்டம். அது மன உளைச்சலை கொடுக்கிறது, மன அழுத்தத்தை கொடுக்கிறது. நாங்கள் செத்து கொண்டே தான் இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிறோம், தேவனுக்கு எதிராக இருக்கிறோம். என்ன அப்படின்னா, தேவன் ஆவியாய் இருக்கிறார், நானும் மாம்சத்தில் இருந்து கொண்டு இந்த மாம்சத்தின் பெருமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த காஸ்பல். அவர் கொடுத்த சுவிசேஷம் என்னன்னா, தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் யார் என்றால் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் அவருடைய தம்முடைய வல்லமையில வார்த்தையினால் உண்டாக்கினவர். தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், தேவன் ஆவியா இருக்கிறார், வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் நாங்களோ மாம்சத்தில் இருக்கிறோம், மாம்சத்தில் இருந்து கொண்டு பெருமை கொள்ளுகிறோம். இந்த மாம்சம் எங்கள் ஆத்துமாவுக்கு பெருமையை கொடுக்கிறது. அப்படியானால் எங்களால் தேவ சித்தம் செய்ய முடியல. தேவனுடைய வீட்டுக்குள்ள தேவன் எங்க அப்பா என்று அவரை அறிந்து கொண்டு அவர் சித்தம் எங்களால் செய்ய முடியவில்லை. அவர் சித்தம் நாங்கள் செய்யணும், இந்த உடல்ல அவர் சித்தம் நாங்கள் செய்யணும் அப்படின்னா, எங்களுக்காக மேசியா தேவனுடைய குமாரன் மரிக்க வேண்டும். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய் அவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று ஒரு கூட்ட யூதர்கள் எதிர்பார்த்தார்கள். இப்போ பஸ்கா பண்டிகை வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக லாசரு மரித்து போனார். மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆச்சு. லாசருவை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிருச்சு. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருந்த இந்த மார்த்தாள், மரியாள், லாசருவை அவர் அதிகமாய் சிநேகித்தார். அவர் அதிகமாய் சிநேகித்தபடினாலே அவர்களை போயிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் கழித்து இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். இந்த காட்சி எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து இந்த லாசரு உயிரோடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொன்னதுமே நல்ல பக்தி உள்ள யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆண்டவரே நாங்கள் சாகுறோம், எங்களுக்கு சாவு இருக்கிறது, ஆனால் எங்களுடைய அந்த மீட்புக்காக எங்களை தேவன் அண்டையில், தேவனுடைய வீட்டில், தேவனுடைய ஜப வீட்டில் எங்களை கொண்டு போய் சேர்க்க உம்மாலத்தான் ஆகும். எங்களுக்கு பதிலாக நீங்கள் சாக வேண்டும், எங்களுடைய மரணத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு எதிர்கொண்டு போனது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? லாசரு 4 நாள் கழித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். இதை கேள்விப்பட்டதும்
அப்படியானால் நாங்கள்லாம் சாகுறோமே, எங்களுக்கு என்னன்னைக்கும் தேவனுடைய வீட்டில் தேவ சித்தம் செய்கிறவன் தான் தேவனுடைய வீட்டில் இருக்க முடியும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமென் சொல்லாமா? தேவன் எங்க அப்பா அப்படின்னா தேவனுடைய வீட்டிலிருந்து வந்த தேவகுமாரன் எங்களுக்காக சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு சாகணும். அப்போ அவர்தான் மகிமையின் கர்த்தர். அப்போ இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு கூட்டம் பேர் என்ன பண்ணாங்கன்னா, லாசருவை 4 நாட்கள் கழித்து உயிரோட எழுப்பின கர்த்தர் எங்களுடைய சாவை ஜெயங்கொள்ள வேண்டும், ஆமென் சொல்லாமா? எங்களுடைய சாவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவர்கள் இயேசு ராஜாவுக்கு எதிர்கொண்டு ஓடினார்கள், எதிர்கொண்டு போனார்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் இவங்க எல்லாம் என்ன செய்தல் என்றால் 17ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஓசன்னா என்று பாடிக்கொண்டு போனாங்க இல்லையா? வாசிப்பாகலாம் 17. அன்றியும் அவருடனே கூட 12:17 அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். நல்லா கவனிங்க, யாரு உயிரோடு எழுப்பினாரா? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். லாசருவை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லி பண்டிகைக்கு வந்த எல்லா ஜனங்களும் சாட்சி கொடுத்ததும் 4 நாள் கழித்து கல்லறையில் இருந்தவனை, நல்லா கவனிக்கணும், ஏதோ பாட தூக்கின்னு போகும்போது மற்றதில்லை. ஏன் இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்றால், இந்த லாசருவினுடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் ஜனங்கள் என்னை விசுவாசிப்பதற்காகவே நான் உயிரோடு எழுப்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். இயேசுராஜா சிலுவையில் மரித்ததின் நோக்கத்தை புரிந்து கொண்டீர்கள்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதை ஜனங்க கேள்விப்பட்டதுமே தேவனுடைய பிள்ளையாக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. தேவனுடைய வீட்டில், தேவனுடைய வீடு அப்படின்னா சாவே இருக்கக்கூடாது. எது சாவு அப்படின்னா மனப்புழுக்கம், மனவலி, அந்த இருதயத்துக்குள்ள சஞ்சலம், ஏதோ ஒரு திகில், ஏதோ ஒரு பயம், அதுதான் மரணம் இருக்கிறதுக்கான அறிகுறி. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் செத்தார்? லாசரு உயிரோடு எழுந்தான் அப்படின்றத கேள்விப்பட்டுட்டு இந்த ஜனங்க என்ன பண்ண, கொஞ்சம் பேஸ் வச்சிருந்தா அது கொஞ்சம் கத்தியத்துக்கு இதுவாகிடும். கொஞ்சம் பேஸ் வைப்பாங்களா லைட்டா? ஓகே, விட்டுரு. நல்லா கவனிங்க. லாசரு உயிரோடு எழுந்துட்டான், கர்த்தர் உயிரோடு எழுப்பிட்டார் அப்படின்னு சொன்னதும், நல்லா கவனிக்கணும், இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். கவனிங்க, லாசரு எழுந்துட்டான் அப்படின்னு சொன்னதும், நாங்களும் சாகுறோமே, நாங்கள் தேவனுடைய வீட்டில் என்னன்னைக்கு இருக்கணும்னு சொல்லி இந்த ஜனங்களை என்ன பண்ணாங்கன்னா, தொடர்ந்து வாசிங்க. அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு, இயேசு ராஜாவுக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் எதிர்கொண்டு போனார்கள். நல்லா கவனிக்கணும். ஓசன்னா என்று பாடல் பாடிக்கொண்டு ஒரு கூட்டம் பேரு பிலாத்துடைய அரண்மனைக்குள்ள இவர் போவாரு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒரு கூட்டம் ஆவிக்குரிய கூட்டங்கள் இவர் எங்களை மரணத்திலிருந்து மீட்பார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த ஓசன்னா அந்த புகழ் பாடி அவர் கழுதையின் மேலிருந்து வந்ததும் அவர் நேரா எங்க போனார், எங்க போவார் அப்படின்னு வேத வசனம் சத்தியம் சொல்லுது. அப்படின்னா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரித்து போன உங்களுடைய சந்தோஷம், மரித்து போன உங்களுடைய சமாதானம், மரித்து போன உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சி எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும்.
அவர் எப்படி இதை செய்து முடித்தார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவர். ஒன்று, இந்த ஜனங்கள் எல்லாம் தேடுகிறார்கள், எங்கள் ஆண்டவர், எங்கள் மேசியா, எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவானவர். அந்த ஒரு தேடுதல், அந்த பேராவல்ல எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா என்கின்ற அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு பேர் ஆர்வம், இந்த தேடுதலும், நீங்கள் தேடுகிற ஆண்டவரும். இரண்டாவது, நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர். என்னது உடன்படிக்கையின்? சொல்லுங்க போல, என்னது அவரு? உடன்படிக்கையின் தூதனானவர். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையின் தூதனானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை என்ன அப்படின்னா, எனக்கு பிள்ளைகள் வேண்டும், எனக்கு வீடு வேண்டும். குமாரனே, எனக்கு வீடு வேண்டும், எனக்கு பிள்ளைகளை நான் சிருஷ்டிக்கிறேன், அவர்களை மண்ணிலே உருவாக்குகிறேன். நீர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், நீர் தேவனுடைய குமாரன். நீர் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம், இதை புரிஞ்சுக்கணும். இவர்களை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சிருஷ்டிக்கிறேன். இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நான் இவர்களை சிருஷ்டிக்கிறதுனால இவங்க என்ன செய்வாங்கன்னா, என்னை பார்க்கவில்லை, நான் படைத்தவைகளை பார்க்கிறார்கள். எத்தனை புரியுது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இவர்களை சிருஷ்டிக்கிறதுனால, இவர்களை பூமியில சிருஷ்டிக்கிறதுனால இவர்கள் என்னை பார்க்கவில்லை, நான் படைத்தவைகளை மட்டும் பார்க்கிறார்கள். இப்ப இவர்களுக்கு உள்ளிருந்து நான் செயல்பட வேண்டும், இவர்களுக்கு உள்ளிருந்து நான் செயல்பட வேண்டும். இவர்கள் யா சித்தம் செய்யணும். யா சித்தம் செய்யணும்னா இவர்கள் மாம்ச அறிவுக்கு செத்து, என்னை அறிகிற அறிவில் இவர்கள் பெருகுனா தான் யா சித்தம் செய்ய முடியும். ஆமேனா இல்லையா? தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. நம்முடைய ஆத்துமா தேவ சாயல், தேவ ரூபம், ஆவி, ஸ்பிரிட். நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதன் யார் என்றால், மனிதன் ஆவி. ஆமென் சொல்லுங்க போல. மனிதன் எப்படிப்பட்டவன்? ஆவி. இவங்க என்ன செய்யணும்னா, இவருடைய மாம்ச அறிவு என்ன செய்யுது? நல்லா கவனிங்க. மாம்ச அறிவு என்ன செய்யுதுன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் மனுஷனை படைச்சிட்டு, தேவன் படைத்த மிருகங்களுக்கெல்லாம் ஆதாம் என்ன பேரிடுவான்னு பார்க்கும்படி வச்சா கரெக்டாக பேர் வைக்கிறான். ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த பேரை கரெக்டாக, இது யானை, இது புலி, இது சிங்கம், இது மயில், இது கோழி, மொத்தத்துக்கும் கரெக்டாக ஆதாம் பேர் வைக்கிறாரு. செம்மஞான அறிவு இருந்துச்சு. ஆனால் தேவனை அறியல. தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இவனுக்கு அறிவு பயங்கரமாக இருக்குது. இவன் என்ன செய்யலான்னா, இவன் தாறுமாறாக ஓடி நான் இதை செய்ய போகிறான், அதை செய்ய போகிறேன். இப்போ அவனுக்கு வேலை கொடுக்கணும். ஆதாமுக்கு என்ன கொடுக்கணும்? வேலை கொடுக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவை என்ன உடன்படிக்கை செய்கிறாரு அப்படின்னா, என்னை அறியல இவங்க, என்னை பார்க்கல இவங்க, என்னை பார்க்காம நான் படைத்தவைகளை பார்க்குறாங்க இல்லையா, அது அவங்களுக்கு பெருமையை கொடுத்துரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னா, என் தேவனே, இவர்கள் என்னை பார்க்காது இருக்கிற அது ஒரு அநியாயம். இந்த அநியாயத்துக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இவர்களுக்காக நீங்க சிலுவையில் மரிக்கணும், மரத்தில் தூக்கப்படணும். இது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை. இப்ப என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சாக வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய மாம்சத்துக்காக அவர் மரத்தில் தூக்கப்பட்டு சாக வேண்டும். இதாங்க இயேசு ராஜா தான் தலைமையில போட்டுக்கொண்ட பயங்கரமான உடன்படிக்கை. இந்த அறிவு என்ன செய்யும் அப்படின்னா, இவனுக்கு அழகை கொடுக்கும். இந்த அழகு இவனுக்கு பெருமையை கொடுத்துரும். இவனுடைய ஆத்துமா என்ன செய்யும்னா, இந்த அறிவினாலே சிறைபிடிக்கப்பட்டு போயிடும். இது மாதிரி அந்த மாதிரி சிறைபிடிக்கப்பட்டு போயிருச்சு. அப்போ கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா, இவர்களுடைய மீட்புக்காக, இவர்கள் உம்மை அறியாதிருக்கிற, உம்மை அறியாமல் தங்களுடைய மாம்சத்தை பெருமைப்படுத்துகிற இந்த அறியாத பாவத்துக்காக நான் சிலுவையிலே தூக்கப்படுகிறேன் என்று சொல்லி
நான் உம்முடைய குமாரன். நல்லா கவனிக்கணும், நான் உம்முடைய குமாரன். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு முன்பதாக நான் சிலுவையில மரத்துல தூக்கப்பட்டு என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவன் கண்ணுக்கு முன்னதாகவே சிந்தி மரிக்கிறேன். நான் உம்முடைய சித்தத்தை எப்போது செய்கிறபடினாலே நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், மகிமையின் சரீரத்தை எனக்கு கொடுப்பீர். என்ன சரீரத்தை கொடுப்பீர்? மகிமையின் சரீரத்தை கொடுப்பீர். அப்போ இவனுடைய ஆத்துமா, அதாவது இந்த மனிதனுடைய ஆத்துமா என்னையே நோக்கி பார்த்து என்றென்றைக்கும் அழியாமையை தரித்து கொண்ட இயேசு கிறிஸ்துவையே இவன் ஆத்துமா நோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்துவை குறித்த சர்வ வல்லமையை, சகல வல்லமையை இவன் தியானிப்பானே ஆனால், என்னை இவன் விசுவாசிப்பானே ஆனால், இவன் என்ன செய்வான்னா இந்த மாம்ச அறிவுக்கு செத்துருவான், மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொள்ளுவான். டிஃபரெண்ட் புரிஞ்சு போச்சா? இந்த ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தில் படைக்கும் போதே தேவனுக்கும் குமாரனுக்கு இருந்த உடன்படிக்கை என்னன்னா, ஆதாமுடைய கண்ணுக்கு முன்பதாகவே நான் சிலுவையில் சாக வேண்டும். இதுக்கு பைபிள் ஸ்டடி வந்தீங்கன்னா ரொம்ப இன்னும் டீப்பாக சொன்னால் உங்களுக்கு ரொம்ப புரியும். இப்போ அதுக்குள்ளே போனால் வேற மாதிரி போயிடும். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து சாக வேண்டும் என்பது தேவனுக்கும் குமாரனுக்கும் இருந்த உடன்படிக்கை. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது? ஏன்னா ஆதாம் தேவனை பார்க்கவில்லை, தேவன் படைத்த வல்லமையை பார்க்கிறார். அப்போ அதனால இந்த ஆதாமுக்குள்ள என்ன வந்துடும்னா பெருமை வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள இருக்கும். இப்போ கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஆதாம் என்ன பார்க்கல, என்னை பார்க்காம இவனுடைய பெருமையை தானே பார்த்தான். அதற்கு பதிலாக நீர் சிலுவையில் சாக வேண்டும், மரிக்க வேண்டும், உம்முடைய சதையை இந்த ஆதாம் பிச்சு சாப்பிட வேண்டும். இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஆதாமுடைய கண்ணுக்கு முன்பதாகவே நான் உம்மை மகிமை அடைய செய்வேன். கையை ஊத்துறாமன்னு சொல்லாமா? அந்த மகிமையின் சரீரத்தை இந்த ஆதாம் பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்த அத்தனை போதனைகளையும் தியானித்து 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 இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த ஜீவனை தம்முடைய ஆத்மாவில் தரித்து கொண்டான்னா இப்ப யார் மட்டும்தான் தெரிவாரு? பிதா மட்டுமே தெரிவாரு. இந்த மாம்சத்துக்கு செத்துருவான். புரிஞ்சு போச்சா? இந்த உலக அறிவுக்கு செத்துட்டு தேவ அறிவில் நிரம்புவான். அப்ப தேவ அறிவில் நிரப்பப்பட்டான்னா இப்ப தேவ சித்தத்தை செய்வானா செய்ய மாட்டானா? ஆமேனா? நான் மறுபடியும் சொல்றேன், தேவனை ஆதாம் பார்க்கவில்லை. ஆதாம் தேவனை பார்க்கல. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை காணும்படியாய் தேவன் சித்தம் கொண்டார். அப்ப ஏதேன் தோட்டத்திலேயே இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து இந்த ஆதாம் தேவனை பார்க்காமல் இருக்கிற அந்த ஒரு காரியத்துக்காக உனக்காக நான் சிலுவையில் பலியாகி ரத்தம் சிந்தி மரிக்கிறேன், ஆனா உன் கண்ணுக்கு முன்னதாகவே நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் பார்னு ஆதாம் கண்ணில் கர்த்தர் இந்த உயிர்த்தேதலை காட்டி, அப்ப இயேசு கிறிஸ்துவை இவர் தேவனுடைய குமாரன், காணாதிருக்கிற தேவனை யார் மூலமா காண்றார்? ஆதாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ஆமீன் சொல்லாமா? காணாதிருக்கிற தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த ஆதாம் கண்டதும் நானும் தேவனுடைய குமாரனா மாறணும், நான் இப்போ மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை போல நான் மாறணும், நான் தேவனுடைய வீட்டுக்குள்ள வரணும், அப்படியானால் இயேசு கிறிஸ்து தான் என் ஜீவன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவையே தியானம் செய்து, வார்த்தையானவராகி இயேசு கிறிஸ்துவை தியானம் செய்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொள்வானேயானால் இப்போ இந்த ஆதாம் யாருடைய சித்தம் செய்வான்? தேவ சித்தம், உள்ளும் புறம்பும். அப்ப தேவன் என்ன சொல்றாரோ அதை இந்த சரீரத்தில் அவன் செய்வான். இப்போ ஆதாம் யாருடைய வீட்டுக்குள்ள வந்துட்டான்? தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஆமென் சொல்லாமா? அப்ப என்ன, யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? இயேசு, மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை. யாரை சொல்லுங்க? மகிமை அடைந்த. ஆனா அதுக்கு முன்பதாகவே பிசாசு என்ன பண்ணிட்டான்டானா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடிக்கு
தேவன் கொடுத்த கட்டளையை மீறி நீங்க தான் ராஜா, தேவன்லாம் ஒண்ணுமே இல்லை, இயேசு கிறிஸ்துவிய மரணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த கனியை புசிக்கிறனால நீங்க சாகவே சாவதில்லைன்னு சொல்லி ஆதாமுக்குள்ள இந்த பாவத்தை விதைத்து விட்டதுனால இவர்கள் தேவனை விட்டு தூரம் வந்து விட்டார்கள். நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? இப்ப ஏசப்பாவை இவங்களால விசுவாசிக்க முடியல. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று இவங்களால விசுவாசிக்க முடியல. ஆனாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். எப்படி நசுக்குவாரு? அவர் மரித்தாதான் உயிரோடு எழுந்திருக்க முடியும். ஆமேனா? எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு என்ன பண்ணிட்டான்? அவர் மரிக்கலாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு தெய்வமே ஒண்ணு இல்லை, எல்லாம் சயின்ஸு, எல்லாம் தானா உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி இங்க பிசாசு என்ன செஞ்சிட்டான்னா இந்த மனுக்குலத்தை ஏமாத்திட்டான். இப்போ என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு மனுஷனுமே நீ இதை புசிக்கிற நாளில தேவர்களை போல இருப்ப, நீ தான் தேவன்னு சொல்லிட்டான். துணியை போட்டுக்கினாங்க. துணியை போட்டுக்கின்னு இந்த மாம்சத்தில் இச்சையும் வந்துருச்சு. இந்த உடல் மூலமாய் கிடைக்கக்கூடிய இச்சையின் சந்தோஷத்தினால இந்த ஆத்மாவை நிரப்புறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இவனுக்கு ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரனா என்னன்னு தெரியல. இந்த ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரனா வாழத்தே இந்த உடம்புக்காகத்தான் வாழறோம். மனுஷன் யாரு? ஆவிதான் மனுஷன். எல்லாம் ஒரு ஆமீன் சொல்ல போகலாம். ஆவிதான். மறுபடியும் சொல்லுங்க, யார் தான் மனுஷன்? ஆவிதான் மனுஷன். அதான் சா வீட்டில் போனதும் அந்த பணம் அங்கே தான் இருக்கும். நீ போயிட்டேன்னுவாங்க. அந்த ஆவி வெளியே போயிடும். அந்த ஆவிதான் மனுஷன். இது டெம்பரரி உலகம். இந்த உலகம் நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான சத்தியம். அப்போ இந்த மனுக்குலத்தை, ஏன்னா மனுக்குலம் தேவனை பார்க்கல, தேவனை பார்க்க முடியாது, அவர் மனுஷரால் கண்டிராதவர், காணக்கூடாதவர். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாய் நீ தேவனை காணாதிருக்கிற இந்த ஒரு நிலைக்காக, நீ தேவனை காணாதிருக்கிற இந்த நிலை மரணம். ஏனென்றால் தேவன் சர்வ வல்லவர். ஆனால் நீ சர்வ வல்லவரை பார்க்கவில்லை, அவர் படைத்ததை நீ பார்க்கிறாய். அப்போ நீ தேவனுக்கு ஈக்குவல் ஆயிடுவ. அப்போ உனக்காக நான் மரிக்கிறேன் ஆதாமே, நீ என்னை விசுவாசி, என்னுடைய சர்வ வல்லமையை புசி. சர்வ வல்லமையை புசி. இந்த உடல் சர்வ வல்லமையை கிரகிக்கிறது, சர்வ வல்லமையை பார்க்கிறது. ஆதாமே, உன்னை படைத்ததே தேவ சித்தம் ஆதாமே. அதனால உன் இருதயத்துக்குள்ள இந்த உடலை என்ன பண்ணு? பலியாக்கு. நான் எப்படி உனக்காக என் உயிரை கொடுக்கிறேனோ அதே போல நீயும் உன் சகோதரர்களுக்காக உன் உயிரை கொடு. அதில் நம்முடைய அப்பா மகிமைப்படுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த பலி சிந்தையை, பலி கான்செப்டை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே தீர்மானம் பண்ணினார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? மனிதனுக்குள்ள இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டதும் இச்சை உள்ள வந்துருச்சு. அவன் மிருகமா போயிட்டு இந்த உடம்புல கொடுக்கிற அந்த இச்சைக்காகத்தான் மனுஷன் வாழ்கிறான். இந்த ஆவி மனுஷன் இந்த இச்சைக்காகத்தான் வாழ்றான். ஆனால் தேவன் என்ன செய்தார்னா பலி சிந்தையை, அவன் பலியாக வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் யார் ரட்சகர், அவர் எனக்காக சாக வேண்டும் என்பது உலக தோற்றத்துக்கு முன்குறிக்கப்பட்டது. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இப்ப நான் மறுபடியும் சொல்லவா? தேவன் என்னன்னைக்கு இருக்கிறாரா? ஆமேனா? அவருக்கு பிள்ளைங்க தேவை. நான் மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய பார்வையில் அவ்வளவு விளையாட பெற்றவன். அவர் படைச்ச படைப்பை மனுஷன் மட்டுமே அனுபவிக்கிறதுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கார் தெரியுமா? பிசாசு தூதனுக்கு கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவனை தேவன் அவ்வளவாய் நேசிக்கிறார். அப்போ தேவனுடைய நேசத்துக்கு குமாரன் என்ன பண்றார்? என்ன ஆண்டவரே, நீங்க சர்வ வல்லவர், நீங்க படைக்கிற படைப்பை அப்படியே அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஆவி, அந்த ஸ்பிரிட்டை மனுஷனுக்கு நீங்க கொடுக்க போறீங்களா? எப்படி இது சாத்தியம்? அவன் உங்களை பார்க்கலன்னா இந்த வல்லமை அவனுக்கு பெருமையை கொடுத்துருமே. அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் சாகிறேன், இந்த மனிதனுக்குள்ள நீர் இருக்கிறீர் என்பதை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற இந்த மனிதனுக்கு கண்களுக்கு முன்பதாக நான் சாகிறேன். நீர் சர்வ வல்லவர், நானும் சர்வ வல்லவர். என்னை அறிகிற அறிவில தான் இவன் ஆத்துமாவில் ஜீவன் உண்டாகும். அப்போ உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் சாகிறேன். நீர் என்னை மூன்றாவது நாளிலே உயிர்ப்பிப்பீர்.
அவன் அந்த மகிமையின் சரீரத்துக்கு அந்த மகிமை அடையணும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஏன்னா தேவனை மனுஷன் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து தேவன். இயேசு கிறிஸ்து தேவன். இந்த ஆதாம் பார்த்துட்டானாக்கா, நான் பார்த்துட்டேனே அப்படின்னு ஆயிடுவான். இயேசு கிறிஸ்து தேவன். அப்ப என்ன செய்யணும்னா, இவன் அந்த மகிமையின் சரீரத்துக்கு ஆசைப்படணும். அப்படி ஆசைப்பட்டான்னா என்ன செய்வான்னா, இந்த அறிவை இவனே அழிக்கணும். இந்த புலியை எப்படி நடத்தணும் இவனுக்கு தெரியுது. இவனுக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளு. இந்த யானையை இந்த யானையை ஹேண்டில் பண்றான். ஆதாம் யானையை ஹேண்டில் பண்றான். இந்த பவர் உள்ள இருக்கு. அப்ப இவனுக்கு பெருமையை கொடுக்கும். இப்ப இவன் என்ன செய்யணும்னா, நான் இல்ல, என் தேவன் சர்வ வல்லவர். இதை எப்படி பார்க்கிறேன்? இயேசு எனக்குள் இருக்கிறார். அவர் தேவகுமாரன், அவர் சர்வ வல்லவர். அவரை அறிய அறிய இயேசு கிறிஸ்துவை அறிய 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 இவன் ஆத்துமாவில் இவன் அறிவை சாகடிக்கணும். அல்லேலூயா. இவன் இந்த ஆலயத்தை இடிச்சு போடணும். இந்த சர்வ வல்லமையை அறிகிற இந்த ஞானத்தை இவன் ஆத்துமாவை இடிச்சு போடணும். இப்போ ஒரு விஷயத்தை அவன் டேலண்டா பண்றான். சிங்கமே இங்க வான்றான், வருது. ஏதேன் தோட்டம் எவ்வளவு பெருசுன்றீங்க? பல நாடுகளை உள்ளடக்கியது. அப்படியே இஸ்ரேல், அங்க இஸ்ரேல், சீரியா அப்படியே இருந்து, சீரியாவிலிருந்து அப்படியே வந்துட்டு இந்தியா இந்த மூலை வந்துட்டு அப்படியே ஸ்ரீலங்காலாம் வந்து இப்போதான் கடல். இந்தியா ஸ்ரீலங்காலாம் அப்போ ஏதேன் தோட்டத்தை, அதாவது தேவன் படைக்கும் போது ஒரே கடல் தான் இல்லையா? ஒரே கடல், ஒரே நிலம், ஒரே கடல் தான். இப்போ எத்தனை கடல் இருக்கு? 7 கடல் இருக்கு இல்லையா? சமுத்திரம், சமுத்திரம் அதாவது சொல்றது வந்து ஓஷன், சி அல்ல, ஓஷன். இந்த ஓஷன் வந்து இப்போதான் நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி தான் இதெல்லாம் நாடுகள்லாம் அங்கே தீவுகள்லாம் வந்துச்சு. ஆனால் தேவன் படைக்கும் போது ஒரே நாடு, ஒரே நிலம், ஒரே கடல். அப்போ இந்த ஒரே நிலம் எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே இஸ்ரேலை பிடிச்சி அப்படியே இந்த பக்கம் வந்து இந்தியா, சீனா டச் பண்ணி அப்படியே இந்த பக்கம் போய் ஸ்ரீலங்கா வந்துட்டு அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்டு. இப்போ ஆதாம் இங்கிருந்து நினைச்சு அந்த பக்கமா ஸ்ரீலங்கா பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கிட்ட போனோம்னா சருனங்க போயிடுறான். ஆதாமுக்குள்ள அவ்வளவு பெரிய, அவனுக்கு எவ்வளவு பெரிய பெருமை இல்லையா? இவன் என்ன பண்றான்? இவன் இந்த பாடி இயங்குது வல்லமையில. இப்போ இவன் என்ன பண்ணணும்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், இவனே இந்த பவரை இடிச்சு போடணும். என் தேவன் என் சர்வ வல்லவர் இருக்கிறார், என் சர்வ வல்லவர் இருக்கிறார். ஏன்னா இந்த சரீரத்தினுடைய அசைவுக்கு பதிலாய் கிறிஸ்து ஆணி அடிக்கப்பட வேண்டும். அப்படியே ஸ்டாண்ட், அப்படியே நிற்கணும். அதை பார்த்துட்டு இவனுடைய ஆத்துமா இந்த அசைவுக்கு அப்படி ஸ்டாப் ஆயிடணும். எத்தனை பேர் புரிஞ்சுது? தேவன் அசைவில்லாதவர், அவர் அதரிசனமானவர், காணக்கூடாதவர். கிறிஸ்து மட்டுமே தேவனை கண்டவர். ஆதாம் தேவனை காணவில்லை, தேவன் படைத்த வல்லமைகளை பார்க்கிறான். இப்ப கிறிஸ்துவை பார்த்ததுமே இவனுக்குள்ள பயம், திகில். என் தேவன் இந்த உடலை மூடுகிறான். ஐயோ, என் சர்வ இந்த அழகை மூடுகிறான். தேவனே தேவனே, கிறிஸ்துவை அறிகிறான், கிறிஸ்து இயேசுவை அறிகிறான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய மடியில மார்பில இருந்தவர். அவருடைய மகிமையை பார்க்கிறான். தேவனை பார்க்கவில்லை, கிறிஸ்துவின் மகிமையை பார்க்கிறான். கிறிஸ்து தேவனை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப அப்பாடா, அப்பா அப்பா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை இவன் எந்த அளவுக்கு பிச்சு சாப்பிட்றானோ, அவருடைய சிலுவை மரணத்தை சாப்பிட்றான், அவனுக்கு அந்த அளவுக்கு ஜீவன் வந்துடும். சிலுவை என்பது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது. நான் இந்த மனுஷனை மண்ணில் படைக்கிறேன், இவன் கால் தூக்கப்பட வேண்டும். ஏன்னா இவன் என்ன செய்யறான்னா, இவன் இந்த மண்ணில் இருந்து கொண்டு நான் படைத்த சர்வ வல்லமையை பார்க்கிறான், எனக்கு ஈக்குவல் ஆயிடுறான். ஆமென். இது தேவனுடைய பயங்கர வல்லமை. அப்ப என்ன செய்யறது ஆண்டவரே? அவனுக்கு பதிலாக நான் மரத்திலே தூக்கப்படுகிறேன். கையை தட்டி ஹல்லேலூயா. இந்த சிலுவை என்பது உலக தோற்றத்துக்கு, நம்முடைய உடம்புல இருக்கிற டிஎன்ஏ ஷேப் என்ன தெரியுமா?
நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் சிலுவைங்க. 3 ஆணி. ஏன் 3 ஆணிகள்? இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசிட்டேன், அதெல்லாம் யூடியூப்ல இருக்கு, நீங்க வேணா போய் பாருங்க. இதெல்லாம் இந்த ரகசியம்லாம் தெரிஞ்சாதான் கிறிஸ்துவ நினைச்சீங்கன்னாவே உங்க உள்ள அப்படியே குளிரும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற வேதனை வலிகள் எல்லாம் போயிடும். நல்லா கவனிக்கணும். இப்போ இவன் என்ன செய்யணும்னா, இந்த உடல் கையினால் செய்யப்பட்ட இந்த உடலை இவன் ஆத்துமா இருக்கு இல்லையா, அவனுடைய மனசாட்சி, அவனுடைய மனம், இவன் மனம் என்ன செய்யணும்னா இவனே இந்த ஆலயத்தை இடித்து போடணும். ஏன்னா இவன் அறிவு என்ன பண்ணுதுன்னு, ஹே இதை செய், அதை பண்ணு, இதை செய்யு சொல்லுது. இதை மேற்கொண்டு அப்பா நீ என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன சொல்லு, அப்பாவோடு கூட கனெக்ட் ஆகணும். இதுதான் ஜெப வீடு. உடன்படிக்கையின் தூதனானவர் சிலுவையிலே நான் புது உடன்படிக்கை செய்கிறேன். புரிஞ்சு போச்சா? இப்ப சிலுவையில புது உடன்படிக்கை, நம்ம திருவிருந்து எடுக்கிறோமே, அது புது உடன்படிக்கை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. இப்ப நல்லா கவனிக்கணும். மனுஷன் என்ன பண்றான்னா, இந்த உடம்ப அசைச்சு பெருமை கொள்றான். அழகு, ஏன் அழகு, இந்த அழகு ஆண் அழகு பெண் அழகு, இது அறிவு, இது அறிவு சார்ந்தது. இது என்ன செய்யணும்னா, என் ஆத்துமா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுக்கே மகிமை உண்டாகும்படியாய், நான் தேவ சித்தம் செய்யும்படியாய் நான் என்ன செய்யணும்னா, என்னுடைய சரீரத்தை நானே இடித்து போட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் இல்லையா? பணத்துக்கு பெருமை இருக்கா? சரி, இயேசு கிறிஸ்து என்னைக்கு செத்தாரு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்னைக்கு செத்தாரு? என்னைக்கு பஸ் நீங்க கிழமையே சொல்லுங்கப்பா, என்னைக்கு செத்தாரு? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை எத்தனாவது நாள்? 6வது நாள். வெள்ளிக்கிழமை எத்தனாவது நாள்? 6வது நாள் அவர் செத்தார். 7வது நாளில் அவர் அடக்கம் பண்ணினார்கள். 7வது நாள்னா சாயங்காலம் 6 மணிக்கு அவர் என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆமேனா? இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம் இருக்குது பாத்தீங்களா? இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணிட்ட பிற்பாடு அது பணம் என்ன ஆகும்? நாரும் இல்லையா? நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவன். இந்த உடம்புக்கு பெருமை கிடையாது, அவமான நிந்தை மட்டுமே எனக்கு உரியது. அவமானம் நிந்தை மட்டுமே எனக்கு உரியது. ஓய்வு நாளின் உடன்படிக்கை. என் குமாரனே, நீர் செத்து 6வது நாளிலே நீர் செத்து 7ஆம் நாள் ஓய்வு நாள் பரிசுத்தமானது. பரிசுத்தம் என்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு வினாடியும் பிதாவையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அனுபவம் ஏன் அழகு அல்ல? இப்ப பிரச்சனையே என்னன்னா, என் அழகு, இந்த மூஞ்ச பயங்கர அழகுபடுத்தி, என்ன இது சிருஷ்டிக்கப்பட்டது. பிசாசு யாருன்னா சிருஷ்டிக்கப்பட்டவன், அவன் தான் உலகத்தின் அதிபதி. அவன் என்ன பண்ணிட்டான்னா, நீ அழகுன்ட்டான். என் ஆத்துமா என்ன பண்ணுதுன்னா, இந்த உடம்புக்காகத்தான் செயல்படுது. ஓய்வு நாளின் உடன்படிக்கை என்பது என் ஆத்துமா, நல்லா கவனி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தேர்ந்துட்டார். அவர் உடம்புல ரத்தம் இல்லை, மகிமை அடைந்து விட்டார். இப்ப என் ஆத்துமா இந்த அறிவை அல்ல, இந்த அழகை அல்ல, இயேசு கிறிஸ்துவை பிச்சு 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 சாப்பிட்டு என் ஆத்துமாவில் மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறேன். அதுக்கு பார்த்தா விசுவாசம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் யாரு? இனி நான் அல்ல, இயேசுவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, என் இருதயத்துக்குள்ள. இதுதான் விசுவாசம். இவங்க தான் மரணத்தை ஜெயிச்சுட்டு இனி நான் அல்ல, ஏன்னா இந்த உடம்பு அழியுது. ஆமேனா? இந்த உடம்பு என்ன ஆகுது? அழியுது. இந்த அழிஞ்சு போறதுக்கு நான் சோறு தின்னணும். அழிஞ்சு போற இந்த உடலுக்கா ஏசி? அழிஞ்சு போற இந்த உடலுக்கா காரு பைக்கு? இந்த 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 மாம்சத்தின் மூலமாய் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எனக்கு விசுவாசம். இயேசுவே என் ஜீவன்.
நான் சாப்பிட்ற சாப்பாடு அல்ல என் ஜீவன், இந்த உடல் கொடுத்த சந்தோஷம் அல்ல என் ஜீவன். இப்போ நான் என்ன செய்கிறேன் என்றால், இந்த உடலை நானே என்ன பண்ணுறேன்னா பிரதிஷ்டை செய்கிறேன், இடித்து போடுகிறேன். நான் என்ன செய்கிறேன்னா, அவமானம் நிந்தை மட்டுமே எனக்கு உரியது. இந்த உடலில் இச்சை இருக்கிறது, இந்த உடல் இச்சை. அதாவது எத்தனை பேர் ஆண் அப்படின்னா கை தூக்குவீங்க, எல்லாம் நான் ஆண் அப்படின்னு. எத்தனை பேர் பெண் அப்படின்னா பெண்ணு கை தூக்குவீங்க. ஆண் பெண் என்பது என்னது? இந்த உடலை வச்சு நீ சொல்ற. ஆமெனா இல்லையா? ஆண் கை தூங்குனா ஆண் கை தூக்குங்க, பெண்ணில் யார் கை தூக்குனா பெண் கை தூக்குங்க. அப்போ என்னன்னா, நீ எதை வச்சு சொல்றன்னா உன் உடலை வச்சு சொல்ற. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. இது வரைக்கும் புரிஞ்சு போச்சா? நல்லா கவனிங்க. கிறிஸ்தவம்னா என்னன்னா, இப்போ பிசாசு என்ன சொல்லிட்டான்னா, குமாரன்லாம் ஒன்றுமே கிடையாது, அன்புலாம் ஒன்றுமே கிடையாது, தேவனும் இல்லை அன்பு குமாரனும் இல்லை, அவரெல்லாம் சாகலை, அவரெல்லாம் சாக முடியாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டான். புரிஞ்சு போச்சா? இப்ப இவர் அன்புல தான் உடன்படிக்கை இருக்கிறது, அன்புல தான் ஜீவன் இருக்குது, மரணத்தில் தான் அன்பு இருக்கிறது. ஏன்னா இவர் சித்தம் செய்யாமல் என் பிதாவின் சித்தத்துக்காக என் சகோதரர்களுக்காக நான் சாக போகிறேன். எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது, அதனால செத்துச்சுன்னா செத்தத மாதிரியா இருக்கும். எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது, அது செத்துச்சுன்னா செத்து போயிடும். எல்லாமே உண்டாக்கப்பட்டது, அது செத்து போயிடுச்சுன்னா செத்து போயிடும். ஆனால் என்னென்னைக்கும் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய மார்பில் இருக்கிற சதா காலமும் இருக்கிற இயேசு ராஜா மாம்சத்தில் வெளிப்பட்டு செத்தார்னா, ஏ சாவே உன் தலையை நசுக்கி தேவன் அவரை என்றென்றைக்கு உயிரோடு எழுப்புவார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? நான் சிருஷ்டிக்கப்பட்டவன், நான் செத்ததுதான். சரிப்பா, ஒரு மரம் சிருஷ்டிக்கப்பட்டது, அது அழிஞ்சு செத்து போயிடும். சரி, ஓகே, எல்லாம் போயிடும். இப்ப என்ன பண்ணார்னா, தேவன் என்னன்னைக்கு இருக்கிறார்னு நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஓய்வு நாள் உடன்படிக்கையில் அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம். இந்த சரீரத்தை பிணம், எனக்கு பெருமை கிடையாது. ஒரே ஒரு வினாடி கூட நான் முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே. எல்லா துன்பங்களும், எல்லா விதமான கண்ணீரும், எல்லா விதமான வேதனையும் யாம் பாவத்தால வருது. இந்த உடலினுடைய சந்தோஷம் எனக்கு வேண்டாம். இப்போ ஒருத்தர் இறங்கி வந்தாரு. இந்த பேய் சிருஷ்டிக்கப்பட்டவன், இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தை என் ஆத்மாவுக்கு சொல்லிட்டான், நீ தான் எல்லான்ட்டான். நான் அப்படின்ட்டு தேவனை மறுதளிச்சிட்டேன். ஆக மரணம் உள்ள வந்துருச்சு. அப்போ ஓய்வு நாளின் உடன்படிக்கைக்கு உட்படுவது தான் மணவாட்டி சபை. என்னதுன்னா, இந்த உடம்புக்கு பெருமை கிடையாது, இந்த உடம்புல இச்சை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து, இச்சை இருக்கிற இந்த உடலுக்கு பெருமை அல்ல, அவமானம் நிந்தை மட்டுமே என்னுடையது, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் தேவனுடையது என்பதுதான் அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம். ஓய்வு நாள் என்றால் நான் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். செத்தாத்தானே அடக்கம் பண்ணப்பட முடியும். 6வது நாளில் அவர் செத்தார். 7வது நாளில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட ஓய்வு நாளின் உடன்படிக்கையை கை கொள்ளணும் அப்படின்னு இஸ்ரவேலுக்கு கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 7ஆம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ஷபாத் என்று சொல்லி அவங்க வீட்டில் அடுப்பை கூட எரிக்க மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை எல்லாத்தையும் பண்ணிட்டு 1 மைல், அதாவது ஓய்வு நாள் பிரயாண தூரம், இவ்வளோ தூரம் தான் நடக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் கண்டிஷன் வச்சு நாங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நாங்கள் தோராவை வாசிக்கிறோம் அப்படின்னு எழுத்தின்படியே உக்காந்துட்டாங்க. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டு சபை மாத்திரமே கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவத்தில் இந்த உடம்புக்கு அவமானம், நிந்தை, இந்த உடல் மாம்ச உடல்,
நான் இந்த ஆலயத்தை என் தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்கிறேன். என் சகோதரர்களுக்காக நான் சாவேனே தவிர பெருமைக்காக எனக்கு கொசு கடிச்சிருச்சே, எனக்கு முள்ளு குத்திருச்சே, எனக்கு பசிக்குது என்ன சொல்ல மாட்டாண்டவரே. இந்த உடல் சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த உடல்ல இச்சை இருக்கிறது. ஐயோ எனக்கு வீடு இல்லையே, எனக்கு காசு இல்லையே, எனக்கு பசிக்குதேன்னு கூட சொல்ல மாட்டேன். இந்த உடலை நான் இடித்து, நானே இடித்து இந்த உடலை பிரதிஷ்டை செய்கிறேன், பலியாக்குகிறேன். எனக்கு தூக்கம் வருது. ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு ஆராதனைன்னா நான் 4 மணிக்கு எழுந்து, அப்பா உங்க சபை உங்க பிள்ளைங்க எல்லாம் வரணும் ஆண்டவரேன்னு நான் எழுந்து ஜெபிப்பேன் சபையினுடைய ஆராதனைக்காக. ஆண்டவரே எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு இந்த சரீரத்தை நானே இந்த சரீரத்தை இடித்து போடுறேன் பாருங்க. ஏன்னா என் இருதயத்துக்குள்ள என் புருஷன் இருக்கிறார், என் இயேசு ராஜாவை என் இருதயத்தில் தரித்திருக்கிறேன். அவர் ஆவியின் சரீரத்தை அடைந்திருக்கிறார். ஏசப்பா உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்திட்டாரா? இப்போ மகிமை அடைந்தாரா? அதே சரீரம் தான், ஆனா மகிமையின் சரீரம். இப்ப நான் விசுவாசி, என்ன விசுவாசிக்கிறேன்? இவன் திருட, இவனுக்குள்ள இச்சை இருக்கு, இவன் தேவனுக்கு சத்துரு, எனக்கு தேவையானதெல்லாம் என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர்னு நானே இந்த சரீரத்தை இடிச்சு போடுறதுக்கு பேர் தான் கிறிஸ்து. இதெல்லாம் அப்போஸ்தல காலத்துல பிரசங்கம் பண்ணாங்க. இப்ப என்னெல்லாம் கல்ல தூக்கி அடிப்பீங்க. ஆமெனா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. தேவனை கண்டதில்லை, அவருடைய குமாரன் தான் ஜீவன், அவர்தான் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எத்தனை கிறிஸ்துவம் புரிஞ்சு போச்சு? புரிஞ்சது வரைக்கும் உங்க தலை மேல இந்த ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுப்பாராக. மணவாட்டி யார் அப்படின்னா, ஓய்வு நாள் உடன்படிக்கையை காக்கிறவள், உடன்படிக்கையின் தூதனானவர், உடன்படிக்கையின் தூதனானவர் என் ஆத்துமாவை மீட்கிறதற்காக, என் இருதயத்தை மீட்கிறதுக்காக, என்னுடைய ஆத்துமாவை, என் அறிவை, உலக அறிவிலிருந்து தேவ அறிவு, அவ்வளவுதான். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். புரிஞ்சு போச்சா? ஒரு செம்ம டேலண்டா இருப்ப. சில பேரை பார்த்தீங்கன்னா பயங்கர டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க, பெருமை உச்சத்தில் போய் நின்றுடும். ஆனால் வாசி அந்த 17, யோவான் 17:3 வாசி பார்க்கலாம். யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். மனுஷனுக்கு மரணம் வந்துச்சா? பிசாசினால மரணம் வந்துச்சா? இப்ப மனுஷனுக்கு நித்திய ஜீவன் எது என்றால், ஒன்றான மெய்தேவன், ஒரே தேவன், அவரையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது தான் என்னதுங்க? நித்திய ஜீவன். இப்ப புரிஞ்சு போச்சு. மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். நான் அவர் படைச்ச உலகத்தை துணியை போட்டு அனுபவிச்ச பொய்யன் நான். உண்மையா இல்லையா? மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை, என் உடம்பு ரத்தம் இருக்குதா? என் உடம்புல, என் உடல்ல ரத்தம் இருக்குதா? நான் எப்படி தேவ பிள்ளையாக முடியும்? நான் எப்படி இந்த உலகத்தில் மனம் போன போக்கில் எல்லாம் எழுந்துன்னு அனுபவிக்க முடியும்? இப்போ நான் என்ன சொல்றேன், என் ஆத்துமாவுக்கு அறிவு வந்துருச்சு. என் ஆத்துமா என்ன பண்ணுச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. விசுவாசம் என்றால் பலி. பலி. இந்த உடலுக்கு நான் செத்து இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்தில் தரித்துக் கொள்ளுகிறேன். என்ன இந்த அறிவு பெருமையை தேடுது. என் டேலண்ட்ல எவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருக்கேன் பாத்தியா? என் டேலண்ட்ல நான் வேலைக்கு போறேன் பாத்தியா? என் அறிவுல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் பாத்தியா? என் அறிவுல நான் எவ்வளவு டேலண்டா வரேன் பாத்தியா? இந்த அறிவு தான் பெருமையை கொடுக்கும். உன் கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உனக்கு பெருமையை கொடுத்துரும். இப்போ புதிய ஏற்பட்ட சபை என்ன பண்ணுச்சுன்னா, ஓய்வு நாள் உடன்படிக்கைக்குள்ளே வந்தது. ஓய்வு நாள் உடன்படிக்கை என்றால் விசுவாசம். என்ன விசுவாசிக்கிறேன்? இந்த உடல் மாயை, இயேசு கிறிஸ்துவே நித்தியம். அல்லேலூயா. இப்போ நீ யாரை விசுவாசிக்கிற? நீ விசுவாசியா இல்ல மாம்சமானவனா? நீ விசுவாசியா மாம்சமானவனா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அனுபவிக்கிற துன்பத்துக்கு எனக்கு அவன்
பிரச்சனையை கொடுத்துட்டான், எனக்கு இவன் பிரச்சனையை கொடுத்துட்டான், என் பொண்டாட்டி எனக்கு பிரச்சனை, என் வீட்டுக்காரன் எனக்கு பிரச்சனையை, இவன் பிரச்சனை, அவெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உன் ஆத்மாவை யார் பிரச்சனைக்கு உட்படுத்த முடியும்? நீ தான் உட்படுத்த முடியும். இது வரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சுது? நீ இந்த ஆலயத்தை நீயே இடிச்சு போட்ட அப்படின்னா, நீ இடிச்சு போறது, நீ பிரதிஷ்டை பண்றது. கர்த்தர் இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தி அவர் பிரதிஷ்டை பண்ணிக்குவார். நித்திய காலமா மகிமையின் சரீரத்தோடு அவரோடு கூட வாழ்வதற்கு அவர் பிரதிஷ்டை பண்ணிக்குவார். இந்த பிரதிஷ்டையில தான் தேவராஜ்யமே இருக்கிறது. இப்ப சாத்தான் தலையை நசுக்கிறதுக்கு எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அழிஞ்சுதுன்னா அழிஞ்சிரும். ஆனா தேவகுமாரன் வந்து, நான் சாவரேன்டா சாத்தானே, அல்லேலூயா, டே மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசே, இப்ப நான் வந்து சாகிறேன், உன்னால என்ன பண்ண முடியும்? மூன்றாவது நாள்ல உயிரோடு எழுந்திருப்பேன். அல்லேலூயா. எத்தனை புரியுது? ஏசு ராஜா அவர் மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்து மகிமை எழுந்து, இப்போ நான் அவரையே ஆத்மா பார்க்க அறிவு. இதை பாருங்கப்பா, இந்த அறிவை வந்து யாருமே வந்து உள்ள போயெல்லாம் உன்னை புகுத்தெல்லாம் முடியாது. ஒரு டீச்சர் ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறாரு, டே பாருங்கடா, கவனிங்கடா, கொஞ்சம் கவனிங்கடா, 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 நினைவை இங்கே வைங்க, நினைங்கடா, அப்போ தானே நடத்துகிற பாடம் புரியும். இவன் இங்கே உட்காந்துக்குன்னு அப்படியே ஜாலியாக, இப்போ கிளாஸ் ஒன்று ஒரு 1/2 hourல முடிஞ்சிடும். நேராக அங்கே போகிறோம். அங்கே போய் ஒரு பானிபூரியை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரிட்டன் இங்கே உட்காந்துக்கினேன், கிளாஸில் உட்காந்துக்கினேன். இப்போ நீ என்ன பண்ணி நிற்கிற? கிறிஸ்துவ விசுவாசி, உன் நினைவில் கிறிஸ்து மகிமையின், உனக்கு நித்திய ஜீவனா மரணம் வேணுமா? நீ சாவு போறியா? என்னைக்கு உயிரோடு இருக்க போறியா? இந்த உடம்பு சாவுத்தானே, இந்த உடம்பு சாவுத்தானே. சரி, என்னன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து தானே. உன் ஆத்மா எதை நாடு? உன் மூஞ்ச நாடுதா? மகிமையின் கர்த்தரை நாடுதா? விசுவாசினா யாரு? இங்க வந்து நான் திட்டம், எனக்கு கொசு கடிச்சிச்சு, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் இந்த உடம்புக்காக கவலைப்படுறது. ஓய்வு நாளின் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், வெக்க எனக்குரியது, மகிமை என் கர்த்தருக்குரியது, என் தேவனுக்குரியது. நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும் அப்படின்னா, தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனுக்காக நான் கண்விழிச்சிருப்பேன், நான் பலியாவேன். என் மனைவிக்காக, என் மனைவியோட தேவைக்காக நான் கண்விழிக்கணும், என் மனைவிக்காக நான் விட்டு கொடுக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக. இதுதான் இந்த அன்பு. என்ன, இந்த உடம்புல இச்சை இருக்கு, தேவை இருக்குது. தேவையோடு இருக்கிற நீ எப்படி சேவை செய்வ? முதல்ல என் வயிறு நிரம்பட்டும், அதுதானே. என் உடம்புல தேவை இருக்குது, தேவை என்பது இச்சை. தேவையோடு இருக்கிற நீ எப்படி சேவை செய்வ? ஆனால் தேவ அன்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ என்ன செய்வன்னா, ஆண்டவரே, இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த இச்சையை நான் ஜெயங்கொள்ளணும், என் இருதயத்தில் நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். தன் விசுவாசத்தினாலே நீதிமான். இப்போ இவன் ஆத்துமா, இவன் அறிவு என்ன செய்துன்னா, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய வேத வசனத்திலேயே நினைச்சு 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 தேவகுமாருடைய மகிமையை நினைச்சு 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 இப்போ என்ன பண்ணுதுன்னா, அப்படியே இருதயத்துக்குள்ள கிறிஸ்து வந்து தங்கிடுறாரு. இந்த சரீரத்தை நானே இடிச்சு போடுறேன், பலியாக்குறேன். ஏன்பா ரத்த சாட்சிங்களா செத்தாங்க? இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். அவர் ராஜாங்க, தலையை வெட்டுறாங்க, என்னை வெட்டுறா, என்னை தூக்கி போடுறா. இந்த உடல் ஒன்றுத்துக்கு மகிமையெல்லாம் என் தேவனுக்கே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் யாருடையது? எதை நான் படைச்சேன்? எதை நீ வந்து படைச்ச? இந்த உலகத்தில் எதை சிருஷ்டித்த? வேற ஒன்றுமே இல்லை. என் மகனே, என் மகளே, உன் அப்பா உனக்காக நான் எவ்வளவு பெரிய உலகத்தை வைத்திருக்கிறேன் பார், அப்பாவை நோக்கி பார் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் முடியாது. பைபிளாவது அதெல்லாம் எனக்கு வாசித்து டைம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தூரம் வரீங்களோ ஓடுங்க. ஆனால் சபைக்குள்ள இயேசுன்ற பேரை அறிக்கை செஞ்சுக்கின்னு உள்ளே வர உங்கள் எல்லா தலைமையிலையும் அந்த மகிமையின் ஆசீர்வாதம் அப்படியே தங்கும். ஆமேன் சொல்லாமா? ஆமேன் சொல்லாமா? ஏன்னா உடன்படிக்கை அவ்வளோ பெரிய மகிமையானது. இப்போது தேவன் இந்த ஜப வீடு, இந்த ஜப வீடு என்பது தேவ சிந்தனையாகவே இருப்பது. நான் எப்போதுமே உன் நினைவில் இருக்க நான் விரும்புகிறேன்னு நம்மளை சித்தம் கொண்டாரப்பா. என்னன்னைக்கும் இருக்கிறவர், சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவர். அவருக்கு ஒரே ஒரு ஆசை,
நான் படைக்கிறதெல்லாம் என் வல்லமையை வெளிப்படுத்துது. நான் சிருஷ்டிக்க தான் வல்லமையை வெளிப்படுத்துது. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை, உன் நினைவில் நீ அப்பாவை நோக்கி பார்ப்பியான்னு ஒரே ஒரு ஏக்கம் தேவனுக்கு. ஒரே ஒரு ஏக்கம், உன் நினைவில் நான் இருக்கணும். என் குமாரனை நீ விசுவாசித்தால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் அதரிசனமான தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். உங்க நினைவில் எனக்கு நான் டியூ கட்டணும், நான் வீடு கட்டணும், எனக்கு வீடு இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு இந்த மாம்சத்துக்கான நினைவில் இருக்கிறியா? அப்பா, என்னை தேடி வந்தவரே, சர்வ வல்லவரே, உமது மகத்துவம், உமது மகிமை, உமது வல்லமை அது எவ்வளவு பெருசு ஆண்டவரே. நான் உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்து கர்த்தரை நீ துதிக்கிற. அவரை துதிக்க 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 எல்லாம் உங்களுது ஆயிடுங்க. ஐயோ, எனக்கு வீடு இல்லை, எனக்கு பிரச்சனை, என் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வரான், எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இந்த மாம்சத்துக்கானவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் எப்படி நிம்மதி கிடைக்கும்? அதுதான் பேய்க்கு சாதகம், அதுதான் பேய் ஜெயங்கொள்கிறான். உன்னால் காலையில் எழுந்து ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, உன் மாம்சம் உன்னை சிறையாக்கி வைத்திருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ இந்த உலகத்தில் அவனுக்கு விடுதலை. அவன் அவ்வளோ பெரிய பீஸ்ஃபுல்லாக இருப்பான். இப்போதான் ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும், வாசிப்பத ஏசாயா புத்தகம் 56:6-7 வேகமாய்த்து வாசி. கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை, எப்பா ஏசப்பாவை நேசிங்கப்பா. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இந்த கர்த்தர்னு சொல்றது இயேசு கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரும். அப்பா, இந்த அந்நிய புத்திரர் என்பது புறஜாதி சபையார். இந்த யூதர்கள் கையில பைபிளை கையில கொடுத்தா அவன் எழுத்தின்படியே ஓய்வு நாள் சனிக்கிழமைய ஷபத் டே அப்படின்னு சொல்லிட்டு சினகோகில் ஒன்று கூடி இவன் என்ன பண்ணுறான்? ஆராதனை பண்ணிட்டு நாங்கள்லாம் ஓய்வு நாள் அனுசரிக்கிறோம். ஐயா, ஓய்வு நாள் அது அல்ல, அது உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? என் தேவன் ஜீவிக்கிறார், என் தேவன் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஏ சரீரமே, ஏ உலகமே, உன்னை என் கையினாலேயே நான் சிதைப்பேன். இவதான் மணவாட்டி. உடன்படிக்கை என்பது அன்பு. இவன் பழைய புருஷன். முன்னாடி நான் நினைச்சிருந்தேன் இவன் ஹீரோன்னு. இவனுக்கு என்ன டேலண்ட், இவனுக்கு என்ன அறிவு? உன் கண்ணில் பார்க்கறத, இது ஃபேன் ஃபேனுன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஞானம் வேணுமா உனக்கு? பைத்தியக்காரனுக்கு மூளை குழம்புன்னு தெரியாது. ஆவி மிஸ் ஆகிட்டு இருக்கான் அவனுக்கு. ஃபேன், அவள் தான் பெரிய ஞானி. வீடு இப்படி கட்ட போகிறேன். உன் கண்ணில் பார்க்குற இந்த அறிவு உனக்கு பெருமையை கொடுத்துருச்சு. ஓய்வு நாளின் உடன்படிக்கை என்பது இந்த அறிவுக்கு பெருமை அல்ல. நான் கிறிஸ்து இயேசுவோடு 6ஆம் நாளில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 3 மணிக்கு, மாலையில் 3 மணிக்கு அவரோடு செத்துட்டேன். அதே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சனிக்கிழமை ஆரம்பிச்சது யூதர்களுக்கு. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். அடக்கம் பண்ணப்பட்ட பணம் இது. என்னை பற்றி மூஞ்சில் காரி துப்புனாலும், என்னை அடித்தாலும், எனக்கு சாப்பாடு இருக்குது இல்லை, அதெல்லாம் இல்லை. நல்லா கவனிக்கணும், நல்லா புரிஞ்சு. ஓய்வு நாளின் உடன்படிக்கையை கை கொள்ளுகிற அந்நிய புத்திரர், நாமெல்லாம் அந்நியர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், உடன்படிக்கைக்கு தூரமாக இருந்தவர்கள், தேவன் அற்றவர்கள், நம்ம எல்லாருமாய் வேசிகள், வேசியின் பிள்ளைகள், தேவனை அறியாத வேசியின் பிள்ளைகள் வேத வசனத்தின்படி. ஆனால் கர்த்தர் நம்மை நேசித்தார், தேவன் நம்மை நினைவு கூர்ந்தார், நம்மேல் இரக்கம் வச்சாரு. யூதர்களே, இன்னைக்கு வரைக்கும் சனிக்கிழமை மட்டும் ஓய்வு நாள் வச்சு அனுசரிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து இயேசுவை, நான் அனுப்பின என் குமாரனை விசுவாசிக்க, உங்கள் இருதயத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க உங்களால் முடியலையே என்று தேவன் துக்கப்படுகிறார். ஓய்வு நாளின் உடன்படிக்கை என்பது, ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது எல்லாம் நீங்க கொடுத்தது,
நான் முறுமுறுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. இந்த உடம்புக்குரியவைகளுக்காக நான் முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நான் இந்த ஆலயத்தை, கைவேலையாகிய இந்த ஆலயத்தை நானே இடிச்சு போடுவேன். ஏன் இடிச்சு போடுறேன்? கைவேலையல்லாத மாளிகையை என் தேவன் எழுப்புவார் அப்படின்னு சொல்லி, நான் இந்த உடம்புல இச்சை இருக்குது, என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே சீறிடுவேன். இதுதான் பிசாசு ஜெயம் கொள்றது. உன் வீட்டுக்குள்ள பிசாசு உலாத்தின்னு இருப்பான். ஆனால் மணவாட்டி என்ன செய்வாள்? என் புருஷன், என் ஆத்தும மணவாளன், மகிமையின் கர்த்தர், இயேசு ராஜா மகிமையின் கர்த்தர். ஆமேனா? இந்த மூஞ்சிக்கு நல்லா ஃபவுண்டேஷன் போட்டு, லிப்ஸ்டிக் போட்டுக்கின்னு, காதை குத்திக்கின்னு, கம்மலாக போட்டுக்கின்னு, தலைக்கு முடியை நல்லா பயங்கரமாக சீவிக்கணும், முடியை அப்படியே பறக்க விட்டுட்டு அப்படியே கச்சாம் முச்சாம் இது அதுன்னு போட்டு இந்த உடம்பு அலங்காரம் பண்ணிக்கின்னு ஒரு நாள் எத்தமே மண்ணில் போட போகிற அப்படின்ற அறிவு வந்தவள் தான் மணவாட்டி. இந்த மணவாட்டி என்ன செய்வாள்? இந்த ஓய்வு நாளின் உடன்படிக்கையை ஆசரித்து, ஓய்வு நாள் என்பது அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். ஓய்வு நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு விட்ட இந்த பணத்துக்கு அடுத்த வேளை சோறுக்கே எனக்கு இருக்கிற உத்தரவாதம் இல்லை. என் கர்த்தர் கொடுத்தா சாப்பிட்டது, பலன் கொள்ள சாப்பிட எனக்கு சாப்பாடு இப்போ இல்லை. நான் பலன் கொள்ளுகிறேன். நான் சாப்பிட்டியா? சாப்பிடல, பலன் கொள்ளுகிறேன். இந்த பலன் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். நான் செத்து போயிட்டுனா கிறிஸ்து இயேசுவோடு நெருங்க முடியாது. எதற்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, நான் இப்போ சாப்பிடல, பலன் கொள்ளுகிறேன். மணவாட்டி என்ன செய்வாள் என்றால், ஃபஸ்ட்டு இந்த உடம்புக்கு சோரை ஸ்டாப் பண்ணிடுவா. கிறிஸ்து இயேசுவோடு உடன்படிக்கை செய்திருக்கிற இந்த மணவாட்டி இவளுக்கு தான் அந்த தேவனுடைய மகிமையின் சத்தம் கேட்கும். நீ நல்லா சாப்பிட்டுட்டு, நீ நல்லா கொழுப்பு நல்லா ஏறி இருந்துச்சுன்னா சல் 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 சல்லுன்னு என்ன செய்யலாம், இதை பண்ணலாம். சிலதுங்க வாயை திறந்துச்சுன்னா வாயை மூடாதுங்க, அவ்வளோ பிரச்சனை. ஏன் நாங்கெல்லாம் பயங்கர நீதிமான்கள், எங்களுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? நாங்கள் எவ்வளோ பெரிய நீதி உள்ள, இந்த பொய் உள்ள உக்காந்துக்குச்சு. அதனால தான் இந்த உடம்புக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அப்படியே தாங்கிக்க முடியும். இந்த உடம்பை நானே இடிச்சு போடுறேன் பாருங்க. எப்பா, நான் பேசுறது ஜென்ரல் பிரசங்கம். உங்களால் எவ்வளோ பேருக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியுமோ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுவீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமேனா? ஒரு கை வரலையே, ஆமேன்னு சொல்லுங்கப்பா. சரி, கவனிங்க. இந்த ஓய்வு நாளின் உடன்படிக்கையை ஆசரிக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த இந்த சியோன் பர்வதத்துக்கு கொண்டு வந்து, இயேசு ராஜா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து சியோனிலே, சியோன் பர்வதத்தில் அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நாம் அத்தனை பேர் சியோன்ல, இப்ப நம்ம சியோன்ல இருக்கிறோம்யா. இங்க தேவன் அபிஷேகத்தை கொடுத்து உங்களை எல்லாம் இழுத்துக்கினாரு. இப்ப நீங்க சியோன் பர்வதத்தில் இருக்க, சியோன் பர்வதம் ஸ்பிரிட், அது மகிமையின் சரீரம் போய் அங்க தங்குகிற இடம். அது இந்த சியோன் பர்வதத்துக்கு நான் இழுத்து கொண்டு வந்துருவேன். இந்த கலாம்பாக்கம் கிராமத்துல இந்த இடத்துல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். இங்க நல்லா கண்ணை மூடி கர்த்தரை நல்லா தொழுது கொண்டு மகிமையை கர்த்தருக்கு செலுத்தி மன உற்சாகம், மனவேதனை வெளியே இந்த சியோன் பர்வதத்தில், என் பரிசுத்த பர்வதத்துக்கு நான் கொண்டு வந்து என் ஜப வீட்டில், இது என்ன வீடு? இது என்ன வீடு? ஜபம் என்றால் தேவ சிந்தை, தேவ நினைவு. இங்க சபைக்குள்ள வந்துட்ட பிற்பாடு யார் ஆராதிக்கிறோம்? யார் ஆராதிக்கிறோம்? அப்பாவை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை ஆராதிக்கிறோம். இங்க வரும்போது மட்டுமல்ல, எப்போதுமே தேவ நினைவிலேயே இருப்பதுதான் மணவாட்டி. அவள் உடன்படிக்கை செய்கிறாள். என்ன உடன்படிக்கை? அப்பா, நான் பாவி. பாவி தானே? சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேர் யாருங்க? நான் பாவி, என்கிட்ட ஒரு நீதி இல்லை. அவருடைய மனசாட்சி சுத்த நல் மனசாட்சி. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த அன்புதான் விசுவாசம். இதுதான் நல் மனசாட்சி. நான் பாவி, வெட்கம் எனக்குரியது, நீதி உமக்குரியதுன்னு சொல்லி
உடன்படிக்கை செஞ்சு இந்த சரீரத்தை இவளே இடித்து போடுவாள். இவளே என்றால் ஆத்துமா. இவள் ஆத்துமா இந்த சரீரத்தை அவளே இடித்து போட்டு பிரதிஷ்டை செய்வாள். தேவனுக்கு என்று இடிச்சு போட்டு தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்வாள். அந்த சரீரத்தை தேவன் மகிமைப்படுத்தி பிரதிஷ்டை செய்து கொள்ளுவார். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இவங்க மணவாட்டி என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்து இயேசுவை முழுசாக ஒரு சிலுவையில் பட்ட பாடுகளை பிச்சு பிச்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அப்போஸ்தலர் காலத்தில் நல்லா இருந்துச்சு. ஏசப்பா சொல்லிட்டாரு, மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது எதை காண்பாரோ, எல்லாம் வாய்த்த சொல்லி எதை காண்பாரோ, அவன் இதயத்தில் ஏசப்பா இருக்க மாட்டார். அதான் சொல்கிறாரு, நான் பூமிக்கு வரும்போது உங்கள் இதயத்தில் நான் இருக்க மாட்டேன், நீங்கள் தான் இருப்பீங்க. நான் இருக்க மாட்டேன், உங்களுக்காகத்தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்போ அந்நிய புத்திரர் என்று புறஜாதி சபையை, புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருப்போம், தேவனை ஆராதிப்போம் என்று தேவன் சொல்லுகிறார். வாசிக்க பார்க்கலாம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை உங்க நினைவில் கொண்டு வந்து கர்த்தருடைய வேத வசனத்தை உன் நினைவில் நீ இரவும் பகலும் தியானம் பண்ணனா உன் மனசு ஒரே ஒரு டிராப் கூட இருளுக்குள்ள போகாதுங்க. அவ்வளவு மன மகிழ்ச்சியில கம்பீரிக்கும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், அவரே உனக்கு சமாதானம், அவரே உனக்கு மன மகிழ்ச்சி, அவரே உனக்கு சந்தோஷம், அவரே உனக்கு எல்லாம். வசனத்தை தியானம் பண்ணு. இந்த மகிழ்ச்சி தாங்க அவருக்கு துதி. நீ சந்தோஷப்படுற பத்தியா, நீ மன மகிழ்ச்சியா இருக்கிற பத்தி, அதுதான் அவருக்கு துதி. நீ வேதனையோட துன்பத்தோடு இருக்கிற இயேசுவே அவரை நோக்கி பார். அவர் உன் நினைவில் கொண்டு வா. நல்லா கவனிக்கணும். அவர்களை நான் ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு. முன்னாடி எல்லாம் எப்போ வேணாலும் சாப்பிடுவேன். இந்த சாப்பாடு தான் மெயின் பிரச்சனை. நல்லா கவனிங்க. இந்த மணவாட்டி இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாகி அவர் மீட்ட அந்த மீட்பை, கிறிஸ்துவை விசுவாசித்து என்பது கிறிஸ்துவை தன் இருதயத்தை தரித்து, நான் பாவி, இனிமேல் இவனுக்காக வாழ போகிறது இல்லை. ஆமேனா? நான் யார்? நான் இவன் சந்தோஷம் எனக்கு வேணாம். அவ்வளோதான் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. இவன் சந்தோஷம் எனக்கு வேணாம். எனக்கு என்ன சந்தோஷம்? இயேசுவே எனக்கு சந்தோஷம். இவன் பாவி, இதாங்க நல் மனசாட்சி. நீ எவ்வளோ பெரிய பாவினா, நீ எவ்வளோ பெரிய பாவனா செஞ்சிரு. இப்போ நீ என்ன பண்ணுறனா, இந்த உடம்பை பலியாக்குற. இந்த பலி சிந்தனை, நீ கிறிஸ்து இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தா தான் நீ பலியாவ. என் அம்மா, என் அப்பா, யான் மாமியார், யான் மருமக, யான் சகோதரன், யான் சகோதரி, இப்போ நான் இந்த இச்சைக்காக நான் வாழ போகிறதில்ல, என் கர்த்தருக்காக வரேன்னு பலி ஆகிறப்பாரு. இந்த பலிதான் தேவனுடைய, கிறிஸ்துவினுடைய மணவாட்டி. உன்னால் பலி ஆக முடியல, நீ உனக்காக நீ பேசுகிற. என்னை அவங்க திட்டாங்க, என்னை அவங்க இப்படி குத்திட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை எதிர் வீட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான். உன் உடம்புல இச்சை இருக்குதே, அதை நீ பார்க்குறியா நீ? ஆக இப்போ என்ன செய்வாங்கன்னா, இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாட்டில் கை வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா மரணத்தின் கூர் பாவம். நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆக்ஷன்லாம் சொல்லி காட்டினேன். மரணத்தின் கூர் மரணம் என்பது நம்முடைய கால். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஏதேனில் எப்படி பாவம் உண்டாச்சு? சாப்பாடு. அவ்வளோதான். மணவாட்டி என்ன செய்வா அப்படின்னா, இப்படி கை உதிரினே இருக்கும். இவளை மீட்கிறது தான் கிறிஸ்து வரப்போறார். இந்த சரீரத்தை இடிச்சு போட்டு ஃபாஸ்டிங் 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 ஃபாஸ்டிங். ஃபஸ்ட்டு ஸ்டெப். நான் ஃபுல்லாக மணவாட்டிக்கான அடையாளத்தை ஃபுல்லாக சொல்லலை, சொன்னால் டைம் போயிடும். ஒரே ஒரு விஷயம், ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங். இவள் இந்த சரீரத்தை இடித்து போட்டால் தான் தேவனுக்கு மகிமை செலுத்த முடியும். நீ உன்னை பெருமைப்பட்டி எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்துவ? பிசாசு தான் பெருமைக்காரன். பிசாசு யாரு? பிசாசு யாரு? பிசாசு யாரு? பெருமைக்கு சொந்தக்காரனே அவன்தான். இந்த உலகத்துக்காக நீ பெருமை தேடுற, நீ எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? சபைக்குள்ள வந்துட்ட பிற்பாடு, அப்பா தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனுக்காக நான் என்ன பலியாக்குறேன். அவள் தான் கான்செப்ட். அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டோம். ஆனால் நான் பாவி, நான் பாவியா இருக்கிறேன். ஆனால் தேவன் என்னை நேசித்திருக்கிறார். என் பாவத்தை எல்லாம் கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். என் சகோதரனுக்காக நான் பலியாகிறேன் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இந்த புதிய ஏற்பட்ட சபை இருக்கிறது. ஆக இந்த மணவாட்டி என்ன செய்வான்னா, தன்னுடைய இந்த ஆலயம் தேவனுக்கு சொந்தமானது. இந்த ஆலயத்தில் பலியாகணும்.
இந்த ஆலயம் பலியாகணும். இந்த சரீரம் என்ன ஆகணும்? நைட் 2 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணும். நீ நல்லா டைட்டாக சாப்பிட்டு படுத்துனா என்ன வரும்? நல்லா தூக்கம் வரும். தூக்கத்தில் நீ கர்த்தரையை நினைக்க போற. நல்லா அந்த அப்படியே எந்த ஒரு நினைவும் இல்லாமல், தூக்கம் என்பது பொல்லாத ஆவி. அது நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு, இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட மனவாட்டி சபைகளுக்கு. அவங்க என்ன நைட்டில் தூக்கம் வராது, தூக்கத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினா தரித்திரனாவாய். எப்போ தூக்கம் வரும்? சாப்பாடு, இச்சை. இந்த சாப்பாடு தான் என்ன பண்ணுன்னா எல்லா விதமான இச்சைகளை தூண்டி இருக்கும். அப்போ மனவாட்டி என்ன செய்வார் என்றால், ஃபர்ஸ்ட் அவள் சாப்பாட்டில் கை வச்சிருவான். இந்த சரீரத்தை போட்டு இடிச்சு இந்த ஆலயத்தை அவளே என்ன பண்ணுவான்னு இடிப்பா. என்ன விசுவாசம், என் கர்த்தருக்கு தான் மகிமை, இந்த மாம்ச இச்சையின் உடலுக்கு அல்ல, இந்த உலகத்துக்கு அல்ல, இந்த உலகத்துக்கு அல்ல. ஃபர்ஸ்ட் சாப்பாடு அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா 3 நாள் ஃபாஸ்டிங், தண்ணி மட்டும் குடிச்சிக்கின்னு, சில பேர் தண்ணி கூட குடிக்காம அவங்களுடைய பாவத்தை உணர அவங்களுக்குள்ள பயங்கரமான அந்த பாவ உணர்வு ஏற்பட சில பேர் தண்ணி கூட குடிக்காம 3 நாள் மாசத்துல ஒரு முறையாவது 3 நாள் ஃபாஸ்டிங், அல்லது வாரத்தில் 3 நாள், அல்லது மற்ற நாட்களில் தண்ணியும் அவங்களால அந்த பாவ உணர்வு ஏற்பட்டு, ஆண்டவரே இந்த சரீரத்தில் இவ்வளவு எண்ணங்கள் அசுத்தங்கள் வருகிறதே, உட்காந்து ஃபாஸ்டிங் போட்டு இந்த ஆலயத்தை இடிப்பாங்க பாருங்க. இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வார்கள். இது என் தேவனுக்கு சொன்ன பலியாக்குவதற்காகத்தான் இந்த ஆலயமே தவிர இச்சிப்பதற்கு அல்ல. ஆக நான் பாவி என்று உணர்ந்தவர்கள் தான் சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. போல சபையில் எல்லாருமே யாருங்க? பாவி என்று உணர்ந்தவர்கள். நல்லா கவனிக்கணும், பாவி என்று உணர்ந்தவர்கள். இப்போ இயேசுராஜா கிட்ட வந்து கேட்டாங்க, ஆண்டவரே எல்லாரும் உபவாசம் பண்ணுறாங்க, யோவான் விஷயத்தில் உபவாசம் பண்ணுறாங்க, பரிசேயரெல்லாம் உபவாசம் பண்ணுறோம், உங்களுடைய சீசர்கள் மட்டும் ஏன் உபவாசம் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கர்த்தர் சொல்லுவார், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? மணவாளன் எடுபடும் நாள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். மணவாளன் மணவாட்டி என்ற கான்செப்ட். யார் மணவாட்டி என்றால் இந்த ஆலயத்தை இடித்து போட்டு, இந்த ஆலயத்தை இடித்து போட்டு ஃபாஸ்டிங்கில் போய் உட்காந்து, நீ ஃபாஸ்டிங்கில் உட்காந்துட்டுனாவே எல்லாத்தையுமே ஜெயிச்சலாம். எதுக்காக? நல்லா முக்கியம். நீ எதுக்கு உபவாசிக்கணும்? ஆண்டவரே மகிமை உமக்குப்பா, என்னுடைய சரீரத்தை நான் அருவருக்கிறேன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, உன் ஆத்துமா உன்னை வெறுக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வரணும். எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனைக்கு உபவாசம், அப்புறம் கடன் பிரச்சனைக்கு உபவாசம், இதெல்லாம் பண்ணால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே நடக்கும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் அப்படியே கர்த்தரை வாய்க்க செஞ்சிடும். அது இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனால் மணவாட்டி என்ன செய்வாளாம்? என் மணவாளனை தரித்து கொள்ளுகிறேன், என் தேவனுக்கு நான் மகிமை செலுத்தணும், என் பிதா என்றென்றைக்கு மகிமைக்கு பாத்திரர், நானோ இந்த உடம்புக்காக வாழ்றேனே, எனக்கு வலிக்குதே, யாரோ ஒன்று பேசும்போது எனக்கு வலிக்குதே, நான் நன்மை செய்ய மறுக்கிறேனே அப்படின்னு தங்களை அலசி பார்ப்பாங்க, தங்கள் பிழைகளை உணர்வாங்க. அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம், லூக்கா சுவிசேஷத்தில் அதில் 5ஆம் அதிகாரம் 33 வாசி பார்க்கலாம். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜனபானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமோ? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மணவாட்டி என்ன செய்வா அப்படின்னா, இந்த சரீரத்தை இடித்து பிரதிஷ்டை செய்வாள். இப்போ 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபாஸ்டிங்லேயே இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் சொல்லிட்டு வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை தியானித்து நல்லா உபவாசம் பண்ணி இந்த இச்சையின் உடல் அப்படியே அடிப்பாங்க. இதுதான் ஜென்ரலான பொதுவான கிறிஸ்தவம்.
இதை உணர்ந்து வர்றது இது 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 எத்தனை பேருக்கு உங்களால் ஃபாலோ பண்ணி வர முடியும்? வந்துருங்க. இப்போ கர்த்தர் சொன்னார், அவருடைய வருகையின் நாளை குறித்து பேசும்போது, உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும், நீ சாப்பிட்டனா உனக்கு வெறி வரும், வெறி வரும், வெறி வெறியினாலும், லௌகீக இச்சைகளினால், லௌகீக காரணங்களும் உங்கள் இதயம் பாரப்பற்றாதபடிக்கு எச்சரிக்கைன்னு சாப்பாடை முன்னாடி வச்சார். ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, இந்த கடைசி நாட்களில் ட்ரை ஃபுட் எல்லாம் உள்ளே வந்து இன்றைக்கி உடம்பு அடித்து காலி பண்ணி, ஒருத்தனும் லிக்விடாக யாரும் இன்றைக்கி சாப்பிட்றதில்ல. கஞ்சிலாம் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு தேவையான சரியான அந்த ஒரு சீதோஷ்ணத்தை கொடுக்கும். தாறு மரம் எல்லாம் ட்ரை ஃபுட்டை துண்ணுபிட்டு வயிறு வலிக்குது, இங்கே நோவுது அங்கே நோவுதேன்னு சொல்லிட்டு சுற்றுறது. முன்னாடிலாம் கவனிங்க, முன்னாடியெல்லாம் கண்ணில் என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்றது. இப்போ பலன் கொள்ளுகிறது, பலன் கொள்வதற்காக பலன் கொள்ளுகிறது, பலன் கொள்ளுவது சாப்பிட்றதில்ல. இப்போ இச்சையின் உடலுக்கு தான் சாப்பாடு. இப்போ பலன் என் உடம்புல இப்போ வந்து ஹீட்டாக இருக்குதா, கோல்டாக இருக்குதா, கேஸாக இருக்குதா, இப்போ எனக்கு என்ன சாப்பிட்ணும், இப்போ என்ன எனக்கு 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 என்ன பலன் இப்போ எனக்கு வேணும்? முன்னாடி சாப்பாட்டுக்காக வாழ்க்கை, இப்போ வாழ்க்கைக்காக என் சாப்பாடு. தேவன் போஜனத்தை கொடுக்கிறார், சாப்பாடை கொடுக்கிறார். எல்லாம் கவனிங்க, இதே லூக்கா சுவிசேஷம் 21 அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் 34வது வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும். எப்போ நினையாத நினைவுல என்னவை? உன் நினைவில் நான் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாப்பாடு. இது வந்து பரிசுத்த ஆவியானவரே பலன் கொடுத்து என்ன செய்வார்னா, இது வந்து நான் சொல்றது வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட மணவாட்டி சபை என்ன செய்வாள் என்றால், இந்த ஆலயத்தை இடித்து பிரதிஷ்டை செய்து தேவனுக்கு கொடுத்துருவா. இது நானே இடிக்கணும், இதை வேற யாரும் இடிக்கக்கூடாது. பெருந்திண்டி நல்ல சாப்பாடு, டைட்டாக 3 வேளை சாப்பாடு நீ சாப்பிட்ற அப்படின்னா என்ன ஆகும்னாக்கா, உனக்கு வெறி வந்துடும். வெறி இருக்கும் உடம்புக்குள்ள, அந்த வெறி, அந்த அந்த கொழுப்பு, அந்த இச்சை பெருகிடும். அது வந்துச்சுன்னா தேவையில்லாத நான் ராஜா, நான் உலகத்தில் இவ்வளோ சேர்க்க போகிறேன், நான் இப்படிலாம் வாழ போகிறேன்ற உலக கவலை வந்துடும். அப்போது உன் நினைவை அதை அழிச்சிடும். நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணி பாருங்கள், உடம்பெல்லாம் அப்படி ஆடணும், இப்படி எப்பவுமே இப்படி ஒதுக்கினே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அது வந்து தேவனுடைய பலன் இருக்கணும். நீ நாங்களாம் வேலை செய்கிறோமே பிரதர், பரிசுத்த ஆவியானவர் கரெக்டாக டைம் ஷெட்யூல் போட்டு உன்னை கரெக்டாக நடத்துவார். அதெல்லாம் அவர் தேவனே செய்வார். ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் மட்டும்தான் நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை நீ ஜெயிக்க முடியும். உனக்கு கொடுத்துக்கிற டைம் வரைக்கும் வாலிப பிள்ளைகளே, கிறிஸ்தவம்னா என்னன்னே தெரியல இன்னைக்கு. நான் இந்த ஒரு பார்வையிலெல்லாம் நான் உங்களை யாரையுமே உங்களை நான் கொண்டு வரல. இப்போ நான் ஜென்ரலாக பிரசங்கித்திருக்கிறேன். ஆக மணவாட்டினுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சாப்பாடை ஒதுக்கிடுவாங்க. சாப்பாடு ஒதுங்கிருச்சுன்னா தூக்கம் வராது, அவர் நினைவிலே இருக்கும், அவர் நினைவே இருக்கும். மனசெல்லாம் கிறிஸ்து, மனசெல்லாம் அவர் நினைவிலே இருப்போம். ஏன்னா தேவன் விரும்புகிற ஒரே ஒரு விருப்பம், உன் நினைவில் நான் இருக்கணும், உன் நினைவில் நான் இருக்கணும். நீங்கள் நினையாத நாழிகை என்று சொல்லுவது அவருடைய அன்பின் உச்சகட்டம். நீ நினையாத நாழிகையில் நான் வருவேன்னு சொல்றது, நீ என்ன மறந்துடாத என்பதனுடைய அன்பினுடைய அழைப்பு, அன்பினுடைய அழைப்பு. நீ நினையாத நாழிகையில் நான் வருவேன், நீ என்னை நினைக்காம மட்டும் இருந்துடாத, என்ன நினைச்சுக்கினே உன் நினைவில் நான் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார், கிறிஸ்து விரும்புகிறார். நீ நினையாத நாழிகை என்பது அன்பினுடைய உச்சம், அன்பினுடைய வலி, கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய வலி. நீ நினையாத நாழிகையில் நான் வருவேன், நீ என்ன நினைச்சுக்கினே உன் நினைவில் உன் உயிரில் நான் வாழ வேண்டும். அப்போ ஃபஸ்ட்டு மணவாட்டி இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வாள். இது அப்படியே எந்த இடத்துல தான் ஜப வீடு, ஜப சிந்தை. இந்த உடன்படிக்கையில் ஓய்வு நாள் உடன்படிக்கை, ஷபாத், கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுதான் தேவனுடைய மீட்பின் திட்டம். நீ நினையாத நாழிகையில்
மணவாளனாகிய நான் வருவேன். இந்த பழைய புருஷனுக்கு செத்து மகிமையடைந்த கிறிஸ்து இயேசுவை நான் விசுவாசிக்கிற அந்த விசுவாசி என்ன, ஒரு நல்ல விசுவாசி என்ன பண்ண மாட்டாங்கன்னா உடலை மூடிக்குவாங்கயா. ஐயோ இந்த பெருமை எனக்கு வேண்டாம். இந்த பெருமை யூதர்களை பார்த்தீங்கன்னா, யூத பெண்மணிகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு முடி கூட வெளியே வராது. போட்டு நல்லா போட்டு சுற்றி வச்சுக்கின்னு அப்படியே உடலை போட்டு நல்லா மூடி வச்சுக்கின்னு அப்படியே நல்லா கவுன் உள்ளே போட்டு எல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சுக்கின்னு அப்படியே இந்த உடலை அப்படியே நடுங்குவாங்க. இந்த வல்லமை எனக்கு பெருமை இல்லை, அப்படியே உடலை மூடுவாங்க. அவ்வளவு பயபக்தியர். இந்த உடலை இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு என் தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை 2 சட்டை தன் முகத்தை மூடி. ஆனால் இன்னைக்கு மேசியை முறுக்குறான், ஃப்ரெஞ்சு கட்டு விட்றான், சைடில் இப்படி கீத்துக்கித்தா அப்படி பண்ணி அண்டை வெட்டி விட்றான், சுற்றி முடிய வெட்டிக்கின்னு அப்படியே நல்லா சேவல் கொண்டைய மாதிரி வச்சுக்கின்னு என்னென்னமோ பண்ணி, இது எல்லாம் என்ன தெரியுமா, வலிக்குதுங்க. என் தேவன் எவ்வளவு துக்கப்படுவார் இல்லையா? நீ என் பிள்ளை அல்லவா? உலகத்தின் அதிபதி தன்னை பெருமைப்படுத்துறான். அவனுக்கு சர்வ வல்லமை கிடையாது. தேவன் படைத்த வல்லமையை எல்லாவற்றையும் பார்த்து என் தேவனே நீ எவ்வளவு பெரியவர் என்று தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் இந்த மாம்ச பெருமையை, நான் எவ்வளவு பெரிய வீட்டை கட்டம் பார்த்தியா, என் வீட்டினுடைய அலங்காரத்தை பார்த்தியா, என் படிப்பை பார்த்தியா, என் பதவியை பார்த்தியா, என் அழகை என்னை பார், என் அழகை பார், என்னை பார், என் அழகை பார். இதுதாங்க பிசாசினுடைய வஞ்சகம். ஆனால் மணவாட்டி என்ன செய்வாள்? பெருந்திண்டி, வெறி, லௌகிக கவலை இது தொடாதபடிக்கு வெறுத்து கிறிஸ்துவுடைய நினைவிலேயே இருக்க தேவன் சித்தம் கொள்ளுவார். இந்த ஆலயம் தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தில் தேவன் வந்து தங்கும்படிக்குத்தான் கிறிஸ்து உடன்படிக்கையின் தூதனானவர் அவர் ஆலயத்துக்கு போவார். நேராக தேவாலயத்துக்கு கழுதை மேலிருந்து வந்தவர் நேராக தேவாலயத்துக்கு போய் அங்கே புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் எல்லாரும் துரத்தி விட்டு அங்கே ஒரு பெரிய பிரசங்கத்தை ஒன்று பண்ணுவார். நேராக தேவாலயத்துக்குள்ளே போனார். அர்த்தம் என்னன்னா, இந்த ஆலயத்தை நான் இடித்து போட்டு நான் பிரதிஷ்டை செய்கிறேன் என் தேவனே என்று சொல்லி தம்மை தாமே தம்முடைய சகோதரர்களுக்காக அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். வாசித்து முடிக்க போகிறோம். எடுத்து வாசிக்க போகலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே இயேசுராஜா நேரம் எங்கே போனார்? 21ஆம் அதிகாரத்தில் 9 வாசிக்க பார்க்கலாம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ லார்ட் சேவ் மீ, கர்த்தாவே என்னை ரட்சியும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஓசன்னா என்ன அர்த்தம்? கர்த்தாவே என்னை எதிலிருந்து ரட்சிக்கணும்? இந்த மாம்ச சரீரத்திலிருந்து என்னை ரட்சியும், இந்த உலகத்திலிருந்து என்னை ரட்சியும். நல்லா கவனிக்கணும். இப்போ யாருமே நம்மளை நெருக்கலை, நம்மளை நசுக்கலை, நம்மளை உபத்திரவப்படுத்தலை, எதுவுமே பண்ணல. ஆனால் இவள் தன்னை உபத்திரவத்துக்கு உட்படுத்துகிறாள். உபத்திரவத்துக்கு இவள் தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். இவள் தன்னுடைய மாம்சத்தை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாள். உபத்திரவத்தை வாஞ்சிக்கிறாள், உபத்திரவத்தை விரும்புகிறாள், உபத்திரவத்தை நாடுகிறாள், உபத்திரவத்தை இவள் உட்கொள்ளுகிறாள், உபத்திரவத்தை இவள் உட்கொள்ளுகிறாள், உபத்திரவத்தை இவள் சாப்பிடுகிறாள். இந்த சரீரத்தினுடைய இச்சை எனக்கு வேண்டாம், உபத்திரவத்தை சாப்பிடுகிறாள், என்னை ரட்சியும். உன்னதத்திலே ஓசன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனே அவரை பார்த்து அவரை விசுவாசித்து நல் மனசாட்சியோடு கூட இவள் தன்னுடைய சரீரத்தை உபத்திரவத்துக்கு உட்படுத்துகிறாள். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஐயோ எனக்கு உபத்திரவம் வருகிறது என்று உபத்திரவத்தை தள்ளப்படுகிறாள். அங்கேயே குருத்தோலை பிடிச்சி ஓசன்னா பாடுகிறாங்க. ஆனால் அன்னைக்கு உபத்திரவப்படுத்துகிறவன் கண்ணுக்கு முன்னாடி கண்ணிலேயே பார்க்குறாங்க அந்த கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்தை. ஐயோ ஆண்டவரே எங்களை இந்த உபத்திரவத்தில் என்னை காப்பாற்றும், இவனல்ல எங்கள் ராஜா, கிறிஸ்துவே எங்கள் ராஜா என்று சொல்லி கம்பேர் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உபத்திரவப்படுறாங்க.
ஆனால் மணவாட்டி இன்னைக்கு எல்லாம் காம சமாதானமாக யாரும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஆனால் இவள் இந்த சரீரத்தை உபத்திரவப்படுத்தி இவளே இந்த சரீரத்தை உபத்திரவப்படுத்தி இந்த சரீரத்தை இடித்து பிரதிஷ்டை செய்கிறாள். ஃபாஸ்டிங் 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 ஃபாஸ்டிங், உபவாசம் உபவாசம் உபவாசம், உட்கார்ந்து நல்லா இந்த சரீரத்தை இடித்து தள்ளுகிறாள். இதுதான் விசுவாசம். ஓசன்னான்னு பாடினதும் இந்த ஆலயத்தை நான் பிரதிஷ்டை செஞ்சிடறேன். அந்த ஆலயத்தை தேவன் கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, இதுதான் அந்த மகிமையின் ஆலயம், தேவன் தங்குற ஆலயம். இந்த ஆலயத்துக்காகத்தான் கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அப்போ அவர் நேராக என்ன செய்யறார்? புரிஞ்சு போச்சா? ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இயேசுராஜனே, இந்த மாம்சத்திலிருந்து, இந்த இச்சையின் உடலிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். இந்த உலகம் என்னை சிறையாக்கி வைத்திருக்கிறது, இந்த உலகம் என்னை சிறையாக்கி வைத்திருக்கிறது, என்னை விடுதலையாக்கும் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானுடைய பலன் வந்ததும் நாம் என்ன செய்வோம்னா, இந்த உபத்திரவத்தை நாம் வாஞ்சிப்போம். கை காலில் அப்படி நடுங்கும். அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்காக நடு வீதியில் போய் நின்று பசியும் பட்னியுமா இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு அவர் மேலே இருக்கிற அந்த ஆசையில் இந்த உடம்பை உபத்திரவத்துக்குள்ளாக கொண்டு போகும். அவதான் மனவாடி. இந்த ஆத்துமா என்ன பண்ணா, இந்த உடம்பினுடைய சுகங்களை வெறுக்க ஆரம்பிக்கும், வெறுத்து தள்ளும். அப்போ உன்னதத்திலே ஓசனை சொன்னா, அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து, ஆமீன், கரண்ட் ஆமீன் சொல்லாமா? அவர் நேரா எங்க போயிட்டாரு? ஆலயத்துக்குள்ளே போயிட்டார். ஏன்? இந்த ஆலயம் என் தேவனுக்கு சொந்தமானது. கையை வைத்து ஆமென் சொல்லாமா? இந்த ஆலயம் தேவனுக்கு சொந்தமானது. அப்பா, இந்த அழிஞ்சு போகிற இந்த உடலின் சுகம் எனக்கு வேண்டாம், நான் என் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறனால மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா முறுமுறுத்துக்கினே இருப்பாங்க. சர்ச்சில் வரது எதுக்காக? என் தேவனை ஆராதிப்பதற்காக, என் தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கு. நான் ஒன்றுமில்லை, அவமான நிந்தை. ஆமாங்க, நான் பாவிங்க, அவமான நிந்தை எனக்கு தாங்க வரும். என் கர்த்தர் என்னைக்கு மகிமைப்படுவாராக. ஆனால் நம்ம ஆட்கள் சொல்லி பாவத்தெல்லாம் மூடி 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 மறைச்சி நல்ல இயேசுவை ரட்சகரை விசுவாசி, எங்க நான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுங்க, இந்த உடம்புல இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுங்க, நான் ஒரு பச்சை துரோகிங்கன்னு சொல்லி தைரியமாக என்ன பண்ண பாவத்தை அறிக்கை செய்வாங்க. சபை நடுவில் எழுந்து நின்று, நான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சேங்க, கர்த்தர் தாங்க எனக்கு மகிமையின் கர்த்தர் சொல்லி என்ன பண்ணுவாங்க? அறிக்கை செய்ய. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவனே இந்த உலகத்தை ஜெயிப்பவன். யார்? நீ என்ன பண்ணுவோன்னா, இந்த அறிவு, நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த இந்த மூளை அறிவை, உன் அறிவை என்ன பண்ணுன்னா, அப்படியே உன் கண்ணில் பார்க்குறதெல்லாம் சிந்தனை பண்ணி உட்காந்துருக்கும். அதனால உன் இருதயம் வந்து மனக்குழப்பம் உண்டாகி மனசுக்குள்ள பெரிய வலிகளோடு சுத்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீ தியானம் பண்ணு, இந்த உலகத்தை நீ ஜெயிச்சிருவ. ஆக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது மணவாட்டியை உண்டாக்க. மணவாட்டி தேவனை ஆராதிக்க கூடியவள். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற நன்றி இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார்? நீ அனுபவிக்கிற துன்பத்துக்கெல்லாம் உன் அறிவு தான் காரணம். உன் கையில் பைபிள் இருக்குது, நீ வருஷக்கணக்காக சர்ச்சுக்கு வந்து நிற்கிற. நானும் வருஷமாக இந்த மாதிரி நாட்களில் அதிகமாக இந்த பேசிக்கான சத்தியங்களை ஆழமாய் நீங்கள் புரிதா மாதிரி உங்களுக்கு பல முறை சொல்கிறேன். அப்போ கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் அதிபதிக்கு தான் செவி கொடுத்து இந்த உடம்பைத்தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர உங்கள் ஆத்துமா மீட்பை குறித்து தியானிக்கிறது இல்லை. உட்காந்து வேதம் வாசிங்க, சாப்பாடை குறையுங்க, நைட்டில் எழுந்து நீங்கள் காலையில் எழுந்து ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி நைட்டில் எவ்வளோ சாப்பிட்ணும், என்ன எந்த அளவு சாப்பிடணும், சாப்பாடை நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. வெளியிலேருந்து வரவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடு. ஆனால் பர்சனலாக உனக்குன்னு வந்து சாப்பாட்டை குறித்த ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நீ சாப்பிட்ற சாப்பாடு உன்னை இச்சைக்குள்ளாக வெறிக்குள்ளாக தள்ளி லௌகீக உலகத்தின் கவலைக்குள்ளே உன்னை கொண்டு போயிடும். தேவையில்லாத நினைவுகள் உன்னை ஆட்கொண்டு விடும். அன்பான தேவஜனமே, இயேசுராஜா நேராக தேவாலயத்துக்குள்ளே போய் நம்மை மீட்கிறதுக்காக சிலுவையில் பலியானார். எல்லா கையெழுத்துறாமேன்னு சொல்லாமா? இப்போ இயேசுராஜா எப்படி சாத்தான் தலையை நசுக்குனாரு என்பதை குறித்து ஒரு நல்ல வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம். நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு வாங்க. ஏன்னா இந்த ஒரு வாரம் தான் இந்த சத்தியம், அதுக்கப்புறம் நார்மலான இதுக்கு வந்துடுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இப்போ வேற மாற்ற முடியாது.
அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இது நல்ல சான்ஸ். அதனால நல்ல ஒரு தேவ விசுவாசத்தில் வாங்க. கடைசியான வசந்த வாசத்தை முடிங்க. 1 யோவான் நிருபம் 5வது அதிகாரம் 4, 5 வசந்த வாசிப்பாக்கலாம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எல்லாம் கவனிங்க, என் ஆக்ஷனை பாருங்க பார்க்கலாம். தேவனால் பிறப்பது எல்லாம், என் ஆத்துமா, என் நினைவுகள் இந்த உலகத்தை ஜெயிச்சிரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நினைவுங்க, நீங்க ஏங்க வெளியே இருக்கிற தேலெல்லாம் எடுத்து உள்ள வச்சு உட்காந்து கொடையுதே உன்னால மாற்ற முடியுமா? தேவனால் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிச்சிடும். எனக்கு எதுனா வந்துருமா, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுமே, எனக்கு இப்படி பண்ணிடுமே, அப்படி பண்ணிடுமே, இந்த நினைவுகள். நீ தேவனால் பிறந்திருந்தால் இந்த உலகத்தை ஜெயிச்சிடும். அப்புறம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை விசுவாசமே. ஆமேனா? எதுங்க ஜெயம்? விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசி அப்படின்னா யாரை தரித்து கொண்டவர்கள்? வாய்த்தன் சொல்ல முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். நான் விசுவாசி அப்படின்னா என்னதுங்க? யாரை தரித்து கொண்டிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன். அப்ப இவன் சுகம் எனக்கு வேணாம். புரிஞ்சு போச்சா? நான் எவ்வளவு தின்னாலும், இந்த உடம்பை பெருக்கினாலும், ஒரு நாளைக்கு மண்ணு திருப்தியா என்னை சாப்பிட போகிறது. ஆமேனா? எதுக்குங்க சோறை தின்னணும்? ஆனால் இந்த வேத வசத்தை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ஜீவன் உண்டாகிடும். இந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய மகிமையான வாழ்க்கை, எத்தனை சந்தோஷமா இருக்குது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை, எந்த உலகத்தை? இந்த உலகத்தை, உன் அறிவை ஜெயிச்சிரும். அப்புறம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எல்லாம் முழங்கால் படியிடுங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று எவன் ஒருத்த விசுவாசி